श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदामपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। आकारत्रय संपन्नां अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभां। वाळि यतिराशन वाळि यतिराशन वाळि यतिराशनन वाळ्तुवार वाळियन वाळ्तुवार वाळियन वाळ्तुवार ताळिणैயில் ताழ்த்துவார் விண்ணோர் தலை। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्। अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम சோதிசேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துயதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே। வேத வேத்யனான பகவான் தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக திருவவதரித்தான்। வேத வேத்யன்னு சொன்னால் வேதத்தாலே அறியப்படுகிறவன்கிறது பொருள்। எந்த பரமாத்மாவை வேதங்களின் துணை கொண்டு நாம் அறிகின்றோமோ அவன் ஸ்ரீராமனாக திருவவதரித்தான்। வேதத்திற்கும் ஒரு ஆசை உண்டாயிற்று। நம்மாலே எவனை உலகம் தெரிந்து கொள்கிறதோ அவன் ராமனாயினன், நாமும் ஒரு அவதாரம் செய்ய வேண்டும் என்று கருதிய வேதம் வால்மீகியிடமிருந்து ராமாயணமாக தோன்றியதுன்னு சொல்லுவார்கள்। அப்ப வேதவேத்யனுடைய அவதாரம் ராமாவதாரம், வேதத்தினுடைய அவதாரம் ஸ்ரீ ராமாயணாவதாரம்। அந்த ஸ்ரீராமாயணம் பிராட்டியினுடைய பெருமை பேசுகிறதுங்கிறதை முதல் நாளே விண்ணப்பித்திருந்தேன் அடியேன்। பகவான் அவதரிக்கிற போதெல்லாம் பிராட்டியும் உடன் அவதரிக்கிறாள்। ஏவம் யதா ஜகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹ அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினி என்று சொல்லுவார்கள்। ஜகத் சுவாமியாய் இந்த உலகிற்கு தலைவனாய் விளங்கக்கூடிய பகவான் பிறக்கிற காலத்திலே அவனை விட்டு பிரியாதவளான பிராட்டி அவளும் உடன் வருகின்றாள்। அவன் ராமனானால் தான் சீதையாகின்றாள், அவன் கண்ணனாக வருகின்றானால் தான் ருக்மிணியாக உடன் வருகின்றாள்। அத்தகு பிராட்டி அவள் உடனிருக்கும் போதுதான் பகவான் நமக்கு அனுக்கிரகத்தையே செய்கிறார்। 14,000 அரக்கர்களை ராமன் பொருத காலத்திலே முதல்ல லக்ஷ்மணனிடத்துல சொல்லி சீதையை ஒரு தனி இடத்திலே குகையிலே கொண்டு போய் விடும்படி சொல்லுகிறான்। ஏன்னா அவள் பக்கத்திலே இருப்படாயில் இந்த 14,000 அரக்கர்களை முடிக்க விட மாட்டாள்। அதனால தாயார் பக்கத்திலே இருக்கும்போது பகவான் யாரையும் கொல்வதில்லைன்னு சொல்றதை விட கொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டும்। அதே தாயார் பக்கத்திலே இல்லைன்னு சொன்னால் எதிரிகளை அவர் பந்தாடி விடுவார்। பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்। காகாசுரன் பண்ணின பாபம் ராவணன் பண்ணின பாபத்தை விட பெருத்த பாபம்। ஆனா காகாசுரன் பிழைத்து போனான், ராவணன் மாண்டு போனான்। காரணம் காகாசுரனோட சண்டை போடுறச்சே பிராட்டி பக்கத்திலே இருந்தாள்। ராவணனோட ராமன் சண்டை போடுற காலத்திலே அவள் பக்கத்திலே இல்லைங்கிறதே ராவணன் உயிர் போவதற்கு காரணமாக ஆகிவிட்டது.
அதனால நம்மை ரட்சிக்க வேண்டும்னு பகவான் வருகிறார். பிராட்டி புருஷகாரம் செய்கிறாள். அப்பத்தான் பெருமான் நம்மை ரட்சிக்கவே செய்வார். குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காகன்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. பகவான் கருணையே வடிவெடுத்தவர், கருணை மிக்கவர். ஆனாலும் அவருக்கும் நம்மை கண்டால் கோபங்கிறது உண்டாகிறதாம். அதில் ஒன்றும் வியப்பில்லை. நமக்கே நம்ம கண்டா கோபம் வருகிறது, அவருக்கு வராது இருக்குமா? அப்படி அவருக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை தணிக்க வேண்டும்னு சொன்னால் பிராட்டி பக்கத்திலே நயமாக நம்மை பற்றி 4 வார்த்தைகள் சொல்லி அந்த பெருமானை தன் வசப்படுத்தி அவனை சாந்தப்படுத்துகிறாள், அமைதி ஆக்குகிறாள். அதனாலே பிராட்டியினுடைய தேவைங்கிறது இன்றியமையாததாக ஆகிறது. நன்னா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு மேலான பலனை, மோட்சத்தை தரத்தக்கவர், தர வல்லவர் பகவான் தான். அவர்தான் அவரை அடைவதற்கு அவர் வழியாகவும் இருக்கிறார். அப்ப தாயாருடைய பணி என்னன்னால் சிபாரிசு செய்கை. அதைத்தான் தாயார் செய்கிறாள். அந்த சிபாரிசு எப்படி பண்றான்னால், நான் ஏதோ கடிதம் எழுதி கொடுத்துடுவேன், அவர் வேலை கொடுக்கிறாரா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அது உன்னுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம். நீ என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டே நான் கொடுத்துட்டேன். அவர் வேலை கொடுத்தா உன்னுடைய அதிர்ஷ்டம், கொடுக்கலைன்னா திரும்ப என்னிடத்திலே வாராதே அப்படி சொல்லி பல பேர் லெட்டர் கொடுப்பா. தாயார் பண்ற புருஷகாரம் அப்படிப்பட்டதன்று. அவள் சொல்லிவிட்டாள்னு சொன்னால் நிச்சயமாக பகவான் செய்கிறான். அவள் நேரடியாக நமக்கு மோட்சத்தை தருவதில்லை, பெருமான் தருகிறான். பெருமான் தரும்படிக்கு அவனை ஆக்குகிறவள் பிராட்டின்னு பார்க்கிறோம். இதுல இன்னொன்னு முக்கியமா நாம புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் பகவான் தான் போக்கி கொடுக்கிறார். ஆனா சில பாபங்களை பிராட்டி போக்குகிறாள். அது எந்த பாபத்தைனால், இப்ப கோயிலுக்கே போகாதவான்னு இருப்பார், பெருமாளை சேவிக்கிறது இல்லை, கோயிலுக்கு போவதில்லை. இப்ப நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நாம் எல்லாம் கோயிலுக்கு போறோம், பகவானை வணங்குகிறோம். ஒரு சிலர் ஏன் அப்படி இருக்கிறார்கள்னால், அவர்கள் அப்படி இருந்தாக வேண்டும்னு சில பாபங்கள் அவர்களை நிர்பந்திக்கின்றன. அவர்கள் செய்திருக்கிற சில பாபங்களினாலே அவர்கள் தெய்வங்களை தொழுவதில்லை, கோயில்களுக்கு போவதில்லை. ஏதோ பாபங்கள் அவர்களை பரமாத்மாவினிடத்திலே செல்ல ஒட்டாமல் தடுக்கின்றன. அந்த பாபங்களை முதலிலே நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் கை கூப்பணும்னே நமக்கு தோன்றும். அதனால தான் ஆழ்வார் பாடினார், கை கூப்பென்னால் கூப்பாத பாழ்த்த விதியினர். ஏதோ இந்த ஜென்மத்துல கையை கூப்பிடுறோம், இது என்ன பெரிய கஷ்டமான காரியமா, அதை கூப்பிட்டு உட்காந்துருப்போமே, நீர் சொன்னா 1.5 மணி காலம் கை கூப்பிக் கொண்டு உட்கார நாங்கள் தயார் அப்படின்னு நாம சொல்லிடுவோம். ஆனா பற்பல ஜென்மங்கள் நாம கையை கூப்பலைங்கிறது தான் உண்மை. ஏன் கையே கூப்பலைன்னால், கூப்ப ஒட்டாதபடி ஏதோ ஒரு பாபம் நம்மை தடுத்து கொண்டிருந்தது. அதைத்தான் ஆரம்ப கால தடைன்னு சொல்லுவார்கள். அந்த ஆரம்ப கால தடைகளை போக்கி கொடுக்கிறவள் பிராட்டி. அதைத்தான் ஆழ்வார் பாடினார், வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேன்னு பாடினார். அவள் வினைகளை தீர்த்து கொடுக்கிறாள். அவனை அடைவதற்கு தடையாயிருக்கிற அந்த ஆரம்ப கால தடைகளை, அந்த பாபங்களை தாயார் போக்கி கொடுக்கிறாள். அந்த பாபம் பொழுதுனால் கை கூப்பணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். கையை கூப்பிட்டோம்னு சொன்னால் பகவான் உடனே நமக்கு அனுகிரகத்தை செய்கிறார். துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததாவாபி சகிருத்கிருதோஞ்சலின்னு ஆள வந்தார் பாடுகிறார். ஒரு தரம் இப்படி கையை கூப்பிட்டோம்னால் பகவான் உடனே உனக்கான நன்மையை செய்கிறேன்னு சொல்லிவிடுகிறார், நமக்கான நன்மையை செய்கிறார். அப்போ உபாயமா இருக்கிறது பெருமாள், மேலான பலன் மோட்சத்தை தருகிறவரும் பெருமாள் தான். ஆரம்ப கால தடையை போக்கி கொடுக்கிறவள் பெருமானுடைய இணையாய் விளங்குமவளான பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய தேவை அதனாலே இன்றியமையாததாக ஆகிறது. லக்ஷ்மணன் ராமன் கூட காட்டிற்கு போகணும்னு ஆசை கொண்டான். ராமன் தனியா இருக்கிற போது போய் பிரார்த்தித்தார். ராமன் என்ன சொல்லிட்டார், என்னத்தான் போகணும்னு சொல்லியிருக்கா, உன்னை போகணும்னு ஒருத்தரும் சொல்லலை, அதனாலே நீ வர வேண்டிய நிர்பந்தம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டார். லக்ஷ்மணன் யோசனை பண்ணார், நான் சரியாத்தானே பிரார்த்தித்தேன், முறையாகத்தானே கேட்டேன், அப்படி இருந்தும் ஏன் ராமன் மறுத்தான்? அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ராமன் தனியா இருக்கும் போது போய் கேட்டோமே அது பெரும் பிழை.
சீதையோடு சேர்ந்திருக்கிற போது அவளை முன்னிட்டு கொண்டு நாம் கேட்க வேண்டும். அதனால சீதையோடு சேர்ந்திருக்கிற போது போனார். அவளை முன்னிட்டு கொண்டு அந்த பிரார்த்தனையை ராமனிடத்திலே வைத்தார். சீதை சொன்னாள், அவரும் வரட்டுமே, கூட அவரையும் அழைத்து கொண்டு போகலாமே, நம்முடன் அவரும் வந்தால் நலமாயிருக்கும். உடனே பெருமாள் கேட்டார், நீ எங்க கிளம்புறன்னு கேட்டார். நான் நிச்சயமா வரத்தான் போறேன், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னாள். இப்ப பங்குனி மாசம் பிறந்தாச்சு. ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்தர உற்சவம் ரொம்ப பிரசித்தமான உற்சவம். வருடத்திலே ஒரு நாள் தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருந்து அனுகிரகம் செய்வார்கள். அந்த நாளைத்தான் ராமானுஜர் கத்தியத்ரயத்தை, முக்கியமா சரணாகதி கத்தியத்தை அனுசந்திப்பதற்கு அந்த நாளைத்தான் தேர்ந்தெடுத்தார். ஏன் அதற்கு முந்தின நாள்கள்ல சொல்லக்கூடாதா, பிந்தின நாள்கள்ல சொல்லக்கூடாதா? அன்றைக்குத்தான் விசேஷமானு கேட்டால் அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் இணையோட சேர்ந்திருக்காரோ இல்லையோ. இப்போ அணையும் இணையும்னு இன்னைக்கு தலைப்பு. நேற்றுக்கடியன் சொல்றச்சே என்ன சொன்னேன்? இணைனா பிராட்டி, ஜோடியாக இருக்கிறவள். அணைன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும், சேது பந்தம் பெருமானவள் பொருட்டு திருத்தினான். அதனால அணைனா சேது. வாஸ்தவத்துல பகவானுக்கே அணைன்னு பேரு. அவரே சேது, அமிர்தஸ்யைஷ சேதுன்னு வேதம் அவரை கொண்டாடுறது. இந்த சம்சாரத்தை நாம கடந்து செல்வதற்கு தகுதியான பாலமாட்டம் அவரே விளங்குகிறார். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினஹான்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிற ஸ்தோத்திரம் சொல்லும். சம்சார சாகரம் கோரம், இது ஒரு துக்கச் சுழலை. இந்த சம்சார சாகரத்திலே நாம் விழுந்திருக்கிறோம். இதிலிருந்து தப்ப வேண்டும்னு சொன்னால் நமக்கு ஒரு தோணி வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் பாடினாள், வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு பாசுரம். நமக்கு ஒரு படகு தேவை. அதற்கு மேலே நமக்கு ஒரு பாலம் தேவை. பகவான் படகாகவும் இருக்கிறார், பாலமாகவும் இருக்கிறார். வேதாந்த தேசிகன் கண்ணனுடைய அவதாரத்தை கொண்டாடுறச்சே ஒரு இடத்துல சொல்றார், எவனொருவன் படகாகவும் பாலமாகவும் இருக்கிறானோ, எவனை கொண்டு யாவற்றையும் நாம் கடக்க வேண்டுமோ அவனையே தலையிலே தூக்கி கொண்டு யமுனையை கடந்தார் வசுதேவர்னார். எவனை கொண்டு இந்த சம்சார சாகரத்தை நாம கடக்கிறோமோ அவனை தூக்கி வச்சுட்டு அவர் யமுனையை கடந்தார். அப்ப பகவான் தான் தோணி, பகவான் தான் பாலம். காஞ்சிபுரத்துல வேகாசேத்து பெருமாள்னு இருக்கார், யதோக்தகாரி பெருமாள்னு பின்னாள்ல அவருக்கு பேர் ஏற்பட்டு போச்சு. இப்ப பிரசித்தமா யதோக்தகாரி. அது அவாவா இஷ்டப்பட்டபடி இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சில பேர் யதோக்தகாரின்வா, சில பேர் யதோர்த்தகாரிங்கிறா. அது யதோக்தகாரி. சரியா சொல்லணும்னா யதோக்தகாரி. கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னா அழகா தமிழ்ல சொல்லிடலாம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அழகா பேர் வச்சுட்டா. எப்படியெல்லாம் பக்திசாரர் திருமழிசை பிரான் சொன்னாரோ அப்படியெல்லாம் கேட்டவர். அந்த பெருமாளை பத்தி வேகாசேத்து ஸ்தோத்திரம்னு தேசிகன் பாடியிருக்கார். அதுல சொல்றார், நீங்க இந்த ஸ்தோத்திரத்தை பாடினீர்களாகில் திருமழிசை ஆழ்வார் சொன்னதெல்லாம் பெருமாள் கேட்டா போலே நீங்க சொல்றதையெல்லாமும் கேட்பார் அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார். அந்த பெருமாளுக்கு பேர் பாருங்க வேகாசேது. வேகமாக பிரவகித்து வந்தவளான சரஸ்வதி, வேகவதிங்கிற நதியாக பிரவகித்து வந்தாள். ஏதோ பிரம்மாவுக்கும் அவளுக்கும் பிணக்கு ஏற்பட்டு போச்சு. சுவையான சரித்திரம், கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். பிரம்மா உட்கார்ந்திருந்தார், பக்கத்துல சரஸ்வதியோடு இருந்தார். பெண்களிலே சிறந்தவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவரிடத்திலே கேட்கப்பட்டது. சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நல்ல கேள்வி கேட்டிருக்கா, இந்த மாதிரினா கேட்கணும். இப்ப எங்க ஆத்துக்காரர் இத்தனை பேர் முன்னாடி என் பேரை சொல்ல போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டார், இப்படி ஒரு கேள்விக்கு அவசியகத்தையே இல்லை, ஸ்ரீ மகாலட்சுமி தான் பெண்களுக்குள்ளே சிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டார். அவளுக்கு கோபம் வந்துடுத்து, உடனே கிளம்பி போயிட்டா. பக்கத்துல இருக்கேங்கிறதுக்காகவாது என் பேரை சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. இந்த மாதிரி அநியாயம் உண்டா? என் உலகத்திலே கணவன்மார்கள் அவரவர்கள் மனைவிமார்களை பார்த்துட்டு நீ அழகா இருக்கேன்னு போய் சொல்றதே கிடையாதா? அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லலாமோ இல்லையோ? நீதான்னு சொல்லியிருந்தா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். நீர் எந்த மகாலட்சுமியினுடைய பேரை சொன்னீரோ அவளே உண்மை அனுகிரகிக்கட்டும், நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அதுக்கு மேல ப்ரஹஸ்பதி தேவர்களோட வேற ஒரு பிரச்சனையை எடுத்துன்னு வந்தார். அதுல வேற சிக்குண்டார் பிரம்மா. ஒரு இடத்துல அடியன் வேடிக்கையா எழுதினேன். சாதாரணமா நமக்கெல்லாம் மனக்குழப்பம் ஏற்பட்டதுன்னா தலையில கையை வச்சுப்போம். பிரம்மாவுக்கு அதுலேயும் சிக்கல், எந்த தலையில கை வச்சுக்கிறதுன்னு சிக்கல். அப்படி பிரச்சனைகளால் அவர் ரொம்ப சிரமப்பட்டார். அதுக்கு மேல தான் 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினால் உன்னுடைய பிரம்ம பதவி நிலைக்கும் அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொல்லிட்டார். ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதே பெரிய கஷ்டம். இதுல 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னால், அதுவும் மனைவி கோபித்து கொண்டு போயிருக்கிற இந்த வேளையிலே அவரெல்லாம் புஷ்கரம் நைமிஷாரண்யம் எல்லாம் போனார். எந்த இடமும் தோதுபடலை.
அப்போ அசரீரியா பகவானே சொல்லிட்டார், நீ சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே போய் ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணு. உடனே பிரம்மா கேட்டார், 1000 பண்ண சொல்லியிருக்கா, நீ 1 பண்ணுறதுக்கு வழி சொல்கிறியேன்னு கேட்டார். ஐயோ, அந்த க்ஷேத்திரத்திலே நீ ஒரு அஸ்வமேத யாகத்தை அனுட்டிப்பாயாகில் அது 1 கோடி அஸ்வமேத பலனை உனக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீ 1000க்கு ஆசைப்பட்டு இருக்க, உன் கணக்கிலே 1 கோடி அஸ்வமேத யாகங்கள் வரவு வைக்கப்படும், அதனால் அங்கே போ அப்படின்னு பகவானே சொன்னார். இங்கே வந்தார், யாகமெல்லாம் பண்ணார். அதை தடுக்கிறதுக்கு பல உபாயங்களை சரஸ்வதி செய்தாள். அப்பதான் நதியாக பிரவகித்து வரும்போது ஒரு அணை போலே பகவான் கிடந்தான். அதனால தான் வேகாசேது அப்படின்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. இப்போ இந்த சரித்திரத்தை இடையிலே எதற்காக விண்ணப்பித்தேன்னால், இப்போ அணைனா பகவான் கட்டினது ஒரு அணை இல்லை, இல்லை, பகவானே அணை. அந்த இணைக்கு தகுதியான அணை பெருமான். இந்த இணையை நாம் அடிபணிந்தோம்னு சொன்னால், அதாவது பிராட்டியை தொழுதோம்னு சொன்னால், அவனை அணையாக்கி இந்த சம்சாரத்தை நாம் கடப்பதற்கு அவள் உதவி செய்வாள்ங்கிறதை இந்த இடத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக பிராட்டி அவன் இருக்கும் போதெல்லாம் வருகிறாள், நாம் அவனை அடைவதற்கு உதவியை செய்கிறாள். முதல்ல இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுவோம். அந்த பிராட்டியத்தான் ராவணன் கவர்ந்து கொண்டு போயிருக்கிறான். அவளை அடைவதற்குண்டான திட்டம் தீட்டப்படவிருக்கிறது. எங்கனம் லங்கைக்கு செல்லுவது, எங்கனம் பிராட்டியை மீட்பது, அதைத்தான் மேலே நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? விபீஷணனை பகவான் அங்கீகரித்தான். இதில் வேடிக்கை பாருங்க, விபீஷணனை சேர்த்து கொண்ட பிற்பாடு அவனை ராஜாவாக பட்டாபிஷேகமும் பகவான் பண்ணிவிட்டான். கூறத்தாழ்வான் அழகா கேட்டார், இன்னும் நீ லங்கைக்கு போலே, லங்கேஸ்வரனை பார்க்கலே, அவனோட யுத்தம் நடத்தலே, அவனை இன்னும் ஜெயிக்கலே, இன்னும் என்ன நடக்க போறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆட்டமே ஆரம்பிக்கலே, அதற்குள்ள கோப்பையை தூக்கி கொண்டு நாம் உலகத்தை, அந்த உலக கோப்பையை தூக்கி கொண்டு மைதானத்தை சுற்றி வந்தோம்னால், இதெல்லாம் சுவாமி நீர் ஆட்டம் ஆடி ஜெயிச்சுட்டு இந்த ஆட்டம் எல்லாம் ஆடும். முன்னாடியே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லுவான். ராமன் கிரீடத்தை எடுத்து அதை விபீஷணன் தலையிலே சூட்டி அழகு பார்த்து விட்டான். பெரிய சந்தேகம் ஏற்பட்டது அத்தனை பேருக்கு. இது எங்கனம் சாத்தியம்? அதிமானுஷஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் இந்த கேள்வியை கேட்கிறார். இதற்கு பல ஆச்சரியமான சமாதானங்கள் நம்முடைய பெரியவர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், துபர்பா நாளைக்கு ராவணன் திருந்தி வந்துட்டா நீ என்ன பண்ணுவே? இது முதல் கேள்வி. அவன் நாளைக்கு திருந்தி சீதையை கையிலே பிடித்து கொண்டு, அவள் கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு வந்து ஒரு தாயார் கையை பிள்ளை பிடிச்சுட்டு இருக்கா போல பிடிச்சுண்டு, இப்போ அப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல அழைச்சிட்டு போச்சே, காமுகனாய் அவளிடத்துல ஆசை கொண்டவனாய் அவளை கவர்ந்து சென்றான். இப்போ ராமனிடத்துல விட வரச்சே, அம்மா இந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி தன் கையை கொடுத்து அவள் அழைச்சன் வந்து ராமனிடத்துல விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் நம்மிலே ஒருவர் தான் ராமன்னு நினைச்சுப்போம். விபீஷணனை ராஜாவாக முடிசூட்டி ஆயித்து. இப்போ ராவணன் சீதையை கொண்டு வந்து விடுறான். இப்போ நீங்கள் ராமனாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒருத்தர் சொன்னார், நான் விபீஷணனை கூப்பிட்டு சொல்லுவேன், துபர்பா உங்கள் அண்ணா வரமாட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால உன்னை நான் ராஜாவாக நேற்றைக்கு முடிசூட்டி விட்டேன். ஐயோப்பா அந்த பார் சீதையை கொண்டு வந்து விட்டுட்டார், திருந்துட்டார், கழட்டு உன் தலையில் இருக்கிற கிரீடத்தை கழற்றி கீழே வையின்னு சொன்னால், ராஜ்ய சுகம், அந்த ராஜ சுகத்தை கண்டவன் எவனாவது விடுறதுக்கு தயாரா இருப்பானா? 5 வருஷம் ஆண்டுட்டேன் போரும்னு யாராவது சொல்லுவாளா? இப்போ உலகத்தில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஏன் அந்த போர் நடக்கிறதுன்னா, ஒருத்தர் சொன்னார் ரொம்ப சிம்பிள் ரீசன் சுவாமி, வேற எதுக்காகவும் போர் நடக்கிற, அதை ஒருத்தர் நடத்தின்னு இருக்கார். நேரடியாக அவர் அதில் சம்பந்தப்படாமல் 2 நாடுகளை மோத விட்டு பார்த்து கொண்டு ஒருத்தர் அந்த போரை நடத்துகின்ற சூத்திரதாரியா இருக்கார். அவர் என்ன ஆசைப்படுறாருனால், அமைதிக்கான அந்த பெரிய விருது தனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். வேடிக்கை பாருங்க. இப்போ இந்த போர் அது முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் விசித்திரம் தான், கொஞ்சம் வேடிக்கை தான். ஒரு எப்படி சொல்றது இது அப்படின்னா, ஒரு முரண் நகைன்னு பாருங்க, நகை முரண் இப்படின்ற அளவுலையும் அதை போல இருக்கிற விஷயம். அமைதிக்கான பரிசு அவருக்கு கொடுத்துட்டா இந்த போர் முடிவுக்கு வந்துடும், அமைதி ஏற்பட்டு விடும். ஐயோ சுவாமி, அது நடத்தவரே அவர் தான், நடத்துறவர் சூத்திரதாரியா அவர் தான் இருக்கார், அவருக்கு போய் அமைதியான பரிசு, அமைதிக்கான பரிசை நாம தருவதாவதுனால், அவர் சொல்றாரு என்ன போல அமைதியான ஆள் யாருமே கிடையாது. அதை கொஞ்சம் உறக்க சொல்றார், அவ்வளவுதான். நான் சொல்ற விதம் எப்படி இருக்குன்னா, அதை கொஞ்சம் உறக்க சொல்றாரு, என்ன போல அமைதியான ஆள் இல்லை அப்படிங்கிறார். சட்டம் போடாதீங்கன்னு உறக்க தானே சொல்றோம், அந்த மாதிரி தான் சொல்றதா அவர் நினைச்சிட்டு இருக்கார். அதனால இப்படியெல்லாம் உலகத்திலே பல பேர் விளங்குகின்றார்கள். இப்போ நாம விபீஷணனை கூப்பிட்டுட்டு, கோபர்பா அவர் திரும்ப வந்துட்டார், அவருக்கு அமைதிக்கான பரிசை கொடுத்துருவோம், அவரையே திரும்ப ராஜாவாக தொடர்வதற்கு வழிவகை செய்வோம்னா, விபீஷணன் நானா இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? சுவாமி, நான் ஏதோ வந்த நீரா நேத்திக்கு சட்டுப்புட்டுன்னு அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு
என்ன சுகம் என்ன சுகம், அதை வச்சதுலேருந்து என் பூமியிலே என் கால் பாவவே இல்லை. நான் ஆகாசத்திலேயே மிதந்துட்டு இருக்கேன். எப்பவும் ராஜாவாக இருக்க போகிறேன், சிரஞ்சீவி நான், கடைசி வரைக்கும் நான் தான் ராஜாண்ணா. அது எத்தனை சந்தோஷத்தை தருகிறது தெரியுமா? யாரங்கேன்னு ஒரு குரல் கொடுத்தா 10 பேர் ஓடி வர போகிறான், காலை பிடிக்க 100 பேர் வர போகிறான். இதெல்லாம் நான் இழப்பதற்கு தயாராக இல்லை. சரி, இப்போ ராவணன் இடத்துல பேசுகிறார். தோப்பரப்பா, நீ வருவேன்னு நான் என்ன கனவா கண்டேன், ஜோசியம் கண்டேனா? நீ வந்துட்ட, நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போனா போகிறது இத்தனை நாள் ராஜாவாக இருந்துட்டோ இல்லையோ, இப்போ அவன் தான் ராஜாவாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இப்போ நான் ராவணனாக இருந்தால் என்ன பேசுவேன்னா, நீ இந்த மாதிரி முடிவெடுப்பேன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட சமாதானமாக போகணும்? அதுக்கு பதிலாக உன்னோட சண்டை போட்டு வீரமரணம் அடைந்து வீர சொர்க்கத்தையே நான் அடையலாம், அதுவே உச்சிதம்தான் அப்படின்னு ராவணனும் சொல்லக்கூடும். இதுதான் தர்ம சங்கடம்னு சொல்லுவார்கள். ராமன் எந்த தைரியத்திலே விபீஷணனுக்கு முடிசூட்டினான்னு கேள்வி. அதுக்கு பதில் சொன்னான், ராமன் சொன்னாராம், அதனால் என்ன ராவணன் வந்துட்டான்னா நான் ராவணன் இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவேன், நீ கவலைப்படாத, விபீஷணனே லங்கைக்கு ராஜாவாக இருக்கட்டும், அதற்காக உனக்கு ஒன்றுமில்லை என்று எண்ணி விடாதே. நான் போனா என்கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு பரதன் அயோத்தியா ராஜ்யத்தை பத்திரமா வச்சுருக்கான், அந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன், நீ அயோத்தியாவுக்கு ராஜாவாக இருந்து கொண்டிரு. உன்னுடைய ராஜ்ய சுகங்கிறது, ராஜ்ய லக்ஷ்மி உன்னிடமிருந்து பறிக்கப்பட மாட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை ராமன் மனசிலே வைத்து கொண்டுதான் விபீஷணனுக்கு முடிசூட்டினான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஆக விபீஷணன் வந்து விட்டான். மேலே எப்படி கடலை கடப்பதுங்கிற கேள்விக்கு அவன் அழகா சொன்னான், சகர மகாராஜாவினுடைய பிள்ளைகள். சகர மகாராஜாங்கிறது யாரு? ராமனுடைய மூதாதையர்களிலே ஒருவர். அவருடைய பிள்ளைகள் 60,000 பேர்கள். அவர்கள் தான் இந்த கல்லினார்கள். அவர்கள் ஆக்கின பள்ளத்துக்கு தான் சாகரம்ங்கிற பேர் அதனால தான் ஏற்பட்டது. சகர மகாராஜருடைய பிள்ளைகள் அவர்கள் பெரிய பள்ளத்தை தோண்டினார்கள். அந்த பள்ளத்திலே நீர் நிறைந்தது. சகர மகாராஜனுடைய பிள்ளைகளாலே எந்த ஒரு பள்ளம் தோண்ட பெற்று அது சமுத்திரமாக ஆயிற்றோ அதைத்தான் சாகரம் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். விபீஷணன் யோசனை பண்ணி பார்த்தான், இவா பெரியவா தோண்டின பள்ளம் தானே அந்த சமுத்திரம், அதனால இவன் சரணாகதி பண்ணினான்னால் நிச்சயம் சமுத்திரராஜா வழி விடுவார் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். உடனே ராமனை பார்த்து, நீ சரணாகதியை பண்ணு. அன்றைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன், சரணாகதி இன்ன பலனைத்தான் தருங்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. திரௌபதி சரணாகதி பண்ணினாள் ஆடைக்காக, விபீஷணன் சரணாகதி பண்ணினான் ராமனை அடைவதற்காக, லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணினான் கூட போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக, பெருமாளே சரணாகதி பண்ணினார் கடலை தாண்டறதுக்காக. இப்படி பல காரணங்களை பார்க்கிறோம். சரணாகதி பெருமாள் 3 நாள் கிடந்தான் திருப்புல்லாணியிலே. தர்பையை கீழே விரிச்சுட்டு கிழக்கு நோக்கி படுத்தவாறு உண்ணா நோன்பிருந்து 3 நாட்கள். இன்னைக்கு உண்ணா நோன்புனா ரொம்ப விசேஷமா சொல்றாள் இல்லையோ, எல்லாம் முடிச்சிருக்கா, பல பேர் இன்னைக்கு தான் முடிச்சிருக்கா. அதனால உண்ணா நோன்பிருந்து 3 நாள்கள் பெருமான் ரொம்ப ஆச்சரியமா சரணாகதியை பண்ணியிருக்கார். தத சாகர வேலாயாம் தர்பான்னாஸ்தீரிய ராகவ அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே. ஸ்ரீராமாயணத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த சமுத்திரத்தை பார்த்தபடி கிழக்கு நோக்கி பெருமான் படுத்திருக்கிறார். நம்மள வீட்டில் சாதிக்கிறார், ஒரு கடலோட ஒரு கடல் ஒரசரா போல இருக்குன்னார். அது கடல் உப்பு கடல், இது உள்ளுக்குள்ளே கருணைங்கிற அமிர்தம் நிரம்பி இருக்க பெற்ற கடல். இந்த கடலும் அந்த கடலும் ஒன்றோடொன்று சங்கமிக்கிறா போல இருக்கு அப்படின்னு சாதித்தார். கம்பர் பாடுறார், கருணையம் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி. இவன் கருணையம் கடல், அது கருங்கடல். பெருமான் பார்த்தாராம், உன்னை என்னமோ பெரிய சமுத்திரம்னா நீ என்னமோ ஓஹோன்னு நினைச்சுட்டு இருக்கியே, நான் உனக்கு முன்பே படுத்து காண்பிக்கிறேன், என்னை விட நீ கம்பீரமானவனான்னு நீயே உன்னை கேட்டுக்கொள். வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சொல்றார், பூமிகா பூஷித பயோதி குளினான்னு கூப்பிடுறார். கிடந்ததோர் கிடக்கைன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார். பல திவ்ய தேசங்கள்ல பகவான் நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார், பல இடங்கள்ல படுத்துட்டு கோலத்துல சேவை சாதிக்கிறார், பல இடங்கள்ல வீர்த்திருந்த திருக்கோலம். இதுல எது சாலச் சிறந்ததுன்னு கேள்வி எழுமாயின், கிடந்த நிலையிலே அவர் நம்மை அனுபவிப்பிக்கிறா போலே மற்றோர் நிலையிலே அவர் அனுபவிப்பிப்பதில்லைங்கிறதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா எத்தனை விதமான சயனம் இருக்கு. வீர சயனம்னு இருக்கு, போக சயனம்னு இருக்கு, உத்தான சயனம்னு இருக்கு, அதற்கு மேலே ஸ்தலசயனம்னு இருக்கு, பாலசயனம்னு இருக்கு. எத்தனை சிறுபுலியூருக்கு போனா பாலசயனம், பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். மகாபலிபுரத்துக்கு போனோம்னா ஸ்தலசயனம், தரை கிடந்த பெருமானாக பெருமான் சேவை சாதிக்கிறார். திருக்குடந்தைக்கு போன உத்தான சயனம், பற்பல திவ்யதேசங்களிலே போகசயனம், வீரசயனம், புஜங்க சயனம், இப்படி பல பெயர்களை கொடுத்துருக்காள் இல்லையோ. அது என்ன உத்தான சயனம்னா, திருமழிசை ஆழ்வார் போனார், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார்.
அப்படி மெல்ல எழுந்துட்டார் பெருமாள். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சற்றே எழுந்தார். வருமோ வாழிகேசனே அப்படியே இருந்துட்டார். அப்படியே இருந்தார். இன்னைக்கும் அப்படியே இருக்கார். அதனால உத்தான சயனம், எழுந்துக்கிறா போல அந்த போஸ்ட்ல பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இல்லையோ. அப்ப கிடக்கிற நிலையிலே பகவான் ஒரு அதிசயமான ஒரு அழகை வெளியிடுகின்றான். அதுதான் சிறந்தது, அதுவே ரொம்ப அழகுன்னு சொல்றான். அப்படி இருக்கார் பெருமாள். அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தார். சமுத்திரத்துக்கு நேராக படுத்து கொண்டிருந்தார். சமுத்திரராஜா வரவே இல்லை. பகவான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். நாம படுத்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அவன் ஓடோடி வரப்போகிறான் அப்படின்னு எண்ணின்று இருந்தார். ஆனா வரவே இல்லை. ரொம்ப அழகான வியாக்கியான வீட்டில் பல இடங்கள்ல காட்டுறா. அந்த இடத்துல பகவான் பார்த்து சொன்னானா, அம்புன்னு சம்ஸ்கிருதத்துல தண்ணீருக்கு பெயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்புனா தண்ணீர். சமுத்திரத்தை பார்த்தா பூர்த்தியா தண்ணீராக இருக்கிறதா பகவான் பார்த்தாராம். முழுக்க முழுக்க அம்பு இருக்குங்கிறதுனால தானே உனக்கு இத்தனை கர்வம். ஏன்னா நிறைய தண்ணீர் இருக்கும் இல்லையோ. நம்மளை போல இத்தனை பெரிய விஷால பரப்பான தண்ணீர் உடைய இடம் இன்னொன்று இல்லைன்னு அவன் கர்ஹித்திருந்தான். அந்த கர்வம் அவனுக்கு இருக்கு. உங்ககிட்ட நிறைய அம்பு இருக்குன்னு உனக்கு கர்வம் இல்லையோ. என் அம்பாலேயே அந்த அம்பையெல்லாம் முடிச்சு விடுறேன். நான் ஒரு அம்பை எடுத்தேன்னு சொன்னால் அந்த அம்பினாலே நிச்சயமாக உன்னுடைய மொத்த அம்பும் வற்றடிக்கப்படும். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி. யுத்த காண்டத்திலே 9வது சர்க்கம் 32வது ஸ்லோகத்துல சொல்றா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி. திருவிருத்தத்துல 42வது பாட்டு. அதுல பெரியவாச்சான்களோட வியாக்கியானம் பாருங்கோ. இது ஒரு கடல் திடைச்சுவராய் கிடா நின்றது, இத்தை கடந்து அவ்வரகு பட்டோமாம் விரகன் என்று பெருமாள் கேட்க. இந்த கடல் ஏதோ சுவரெட்டு வச்சா போல இங்கிருந்து லங்கைக்கு போறதுக்கு நடுவுல கிடக்கிறது. இதை கடப்பதற்கு வழி என்னன்னு கேட்டார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் தான் அனித்தாக கை கொண்ட உபாயமாகையாலும் அவன் ஒரு உபாயத்தை சரணாகதியை பண்ணினான், பகவான் கிடைச்சுட்டார். அதனால பகவான் இடத்துல என்ன சொல்லிட்டான், நீ சரணாதி பண்ணு வேலை நடந்துடும். நான் சரணாதி பண்ண நீ கிடைச்சுட்டே, நீ சரணாதி பண்ணு காரியம் ஆகிவிடும். சர்வஹிதங்களுக்கும் சாதனம் சரணாகதி என்று அத்தியவசித்திருக்கையாலும், அத்தியவசாயம்னா ஒரு உறுதிப்பாடுன்னு அர்த்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கிறபடியினாலே அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அத்தியவசாயம் அவனுக்கு இருக்கிறபடியினாலும் பல வியாப்தி உள்ளது. இதுக்கே ஆகையாலும் உடனடியா பலனை தரக்கூடிய சாமர்த்தியம் சரணாகதிக்கு இருக்கிறபடியினாலே இந்த கடலை சரணம் புக அடுக்கும் என்றான். அதாவது அவன் தனக்கு அண்மையில் தவறாமல் பலன் தந்ததாகையால் எல்லா காரியங்களிலும் பலன் தரவல்ல உபாயம் இதுவே என்று நம்பினான். பெருமாளுக்கும் இதையே உபாயமாக சொன்னான். பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமன். சம்பிரதாயத்துல அவருக்கு தான் பெருமாள்னு பேரு. இன்னைக்கு சாதாரணமா விஷ்ணுவாலயங்கள் எல்லாம் நாம் என்ன சொல்றோம், பார்சாரதி பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், ரங்கநாத பெருமாள் கோயில்லாம் சொல்லிடுறோம். பெருமாள்னு ஒருத்தருக்கு தான் பேரு. யாருக்கு பேரு? ராமனுக்குத்தான் பேரு. அதுக்கு முன்ன ஒரு பெருமாள் உண்டு, ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார் பாருங்க, அவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு. ஏன் அவர் பெரிய பெருமாள்? பெருமாளாகிற ராமனாலே தொழப்பட்டவர் பெரிய பெருமாள், அவ்வளவுதான். ராமனுக்கு பெருமாள்னு பேரு. அந்த பெருமாள் எவரை தொழுதார்? பெரிய பெருமாளை தொழுதார், ஸ்ரீரங்கநாதனை தொழுதார். இந்த ராமனை தொழுத ஒருத்தர் இருக்கார், அவருக்கு குலசேகர பெருமாள்னு பேரு. அப்படி வரிசையா பேர் வச்சிருக்கா பாருங்க. ராமனுக்கு பெருமாள்னு பேரு, ரங்கநாதன் மூலவருக்கு பெரிய பெருமாள். ஏன்? பெருமாளாலே தொழப்பட்டவர் பெரிய பெருமாள்னு ஆச்சு. இப்ப பெருமாளை தொழுதவர் குலசேகர ஆழ்வாருக்கு ராம பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் எல்லாமுமாக தனக்கு ராமனையே கொண்டிருந்தார். ஆழ்வார்கள் அவருக்கு என்ன பேர் வச்சுட்டான்னா குலசேகர பெருமாள் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அதனால பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமன். பெருமாளுக்கும் இதையே உபாயமாக சொன்னான். சமுத்திரம் பெரியவர்களை வசீகரிக்கும் உபாயம் இதுவல்லதில்லை. பெரியவர்களுக்கு வசீகரிக்கும் உபாயம். ஒரு பெரியவரை பார்த்த உடனே ஒரு குழந்தை விழுந்து சேவிச்சான்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு நல்ல பண்பு இருக்கிறது, பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்லி நல்லா வளர்த்திருக்கா, பார்த்த உடனே விழுந்து சேவிக்கிறதுன்னு அவர் சந்தோஷப்படுறாரு இல்லையோ. இப்ப பெரியவர்னு சொன்னா சமுத்திரத்தை விட ஒன்று பெரியது உண்டா? இருக்கிறதுக்குள்ளேயே பெருசா இருக்கும் இல்லையோ. சமுத்திர இவ காம்பீரியேன்னு சொல்லுவார்கள். அப்ப பெரியவர்களிடத்துல போய் நாம் வணங்கினோம்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது. விபீஷணன் சொன்னானா, பெருசுன்னு சொன்னா சமுத்திரத்தை விட பெருசு எதுவுமே கிடையாது. நீயும் வணங்கினாயாகில் சமுத்திரத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும், அதனால உன்னுடைய காரியம் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். ராகவோ ராஜா ஒரு குடிப்பிறப்பும் இன்றிக்கே அளவுடையாரும் இன்றிக்கே இருப்பார்க்கும் இது பலிக்குமானால் இவை உடையாருக்கு சொல்ல வேணுமோ? இதெல்லாம் விபீஷணன் அபிப்பிராயத்தால என்னங்கிறத வரிசையா பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லிட்டு இருக்கார். நீங்களோ நானோ நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அட்ரஸே கிடையாது, நாமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது.
நாம சரணாகதி பண்ணாலே நடக்கிறது. விபீஷணன் என்ன சொல்ல வரான் பாருங்க, நாம எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இதெல்லாம் எதற்கு வியாக்கியானம்னா, சமுத்திரம் ராகவோ ராஜான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க வால்மீகி. சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டி ராகவோ ராஜா, ராகவனாகிற ராஜா, ராஜா ராமன் சரணம் கந்தும் அருகதி, அவன் சரணமடைய தகுதல், அதாவது சரணமடைதல் தகும், சரணமடைதல் தகும், அப்பதான் தாண்ட முடியும் என்று விபீஷணன் சொல்லுகிறான். அப்ப அந்த ராஜாங்கிற சப்தம் அங்க வருதோ இல்லையோ, அந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். அது சொல்றார், நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய முகவரி கிடையாது, பெரிய அடையாளம் கிடையாது, நாம சரணாகதி பண்ணாலே நடக்கிறதுன்னு சொன்னால், இவை உடையாருக்கு, ராமனுக்கு அவன் பெரிய குலத்திலே, இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவனாக இருக்கிறான், அதற்கு மேலே ராஜாவாகவும் இருக்கிறான்னால் அவனுக்கு பலிப்பதற்கு சொல்ல வேண்டுமோ? இவை ரகுகுலத்திலே பிறப்பு, ஞான பெருமை, அதுக்கு மேலே நமக்கெல்லாம் அளவுபட்ட ஞானம், அவனுக்கு அளவில்லாத ஞானம். சரணம் கந்தும் அர்ஹதி, வசிஷ்ட சிஷ்யர்கள் பக்கலிலே இது பலிக்க கண்டபடியாலே அறிவில்லாத கடலின் பக்கலிலேயும் பலிக்கும் என்றிருக்கிறான். வசிஷ்ட சிஷ்யர்கள் பக்கலிலே, ராமலக்ஷ்மணர்களிடத்துல தாமந்தான் சரணாதி பண்ணா ராமலக்ஷ்மணர்கள் கிடைச்சுட்டார். அதே போல அறிவில்லாத கடலின் பக்கலிலேயும் பலிக்கும். இவர்கள் அறிவுடையவர்கள், ராமலக்ஷ்மணர்கள் அறிவிற் சிறந்தவர்கள். கடலுக்கு அறிவு இருக்கான்னு நமக்கு என்ன தெரியும்? கடலுக்கு ஒன்று அறிவு இருக்கிறதா தெரியல. அறிவில்லாத கடல், அந்த கடலின் பக்கலிலேயும் நிச்சயமாக சரணாகதி பலிக்கும். சரணாகதி தர்மமறிந்த பெருமாள் பக்கலிலே தனக்கு பலிக்க கண்டவன் கடலின் பக்கலில் பெருமாளுக்கும் பலிக்கும் என்று இருக்கிறான். தனக்கு பெருமாள் கிடைச்சா போல பெருமாளுக்கு கடலிடத்திலே காரியமாகிவிடும். சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம், எருது கடுத்தார்க்கும் ஏழே கடுக்காய் என்று ஒரு கதை இந்த இடத்துல சொல்றார். யாரோ ஒருத்தர வைத்தியன்னு ஊர்ல பெருசா நம்பிட்டார். அவர் ஒன்றும் பெரிய வைத்தியர்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு மலச்சிக்கல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார், வந்து பார்த்தார். அவர் சொல்லிட்டார் ஏழே கடுக்காய் அப்படின்னு விட்டார். அப்படியா, ஏழே கடுக்காயா, சரி போய் சாப்பிட்டார், அவருக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுத்து. அவர் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, நல்ல வைத்தியரா இருக்கார், பிரச்சனைன்னு போனேன், உடனே சரியா போயிடுத்து. அடுத்தது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வஸ்து அவரது தொலைஞ்சு போச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியல, தேடிண்டே இருந்தார். அவர் போனார் ஏழே கடுக்காய்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும் கடுக்காய் சாப்பிட்டா என்ன ஆகுன்றது நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அத்தனை நல்லது சாப்பிடுங்கோங்கிறான். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றா பாருங்க, இந்த திரிபலா சூரணமோ இல்லை அது மாத்திரையோ அவசியமா எடுத்துக்கோங்கோ, அது ஒரு நாளைக்கு 1 or 2 அவசியமா அதை கன்சியூம் பண்ணுங்கோ, அவசியமா எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்றாலும் இல்லையோ. இவர் ஏழே கடுக்காயினார். அவர் கேட்டு போனவர் வஸ்து காணும், நான் வந்தேன், இவர் என்னமோ 7 கடுக்காய் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார் சாப்பிட்றதா சாப்பிட்றோம், ஒரு 14 கடுக்காயா எடுத்து போகணும்னு எடுத்துட்டார். இங்கு வந்து ஓடுறாரு பாருங்க, அது எதேச்சியா அவர் போன இடத்துல அவர் தேடிட்டு இருந்த வஸ்து கடந்தது. ஆஹா பரவாயில்லையே, கடுக்காய் சாப்பிட்டதுக்கு கரெக்டாக கிடைச்சு கொடுத்தே. அதை போல எது எடுத்தாலும் இந்த ஏழை கடுக்காய்னு சொல்றா போலே எது எடுத்தாலும் சரணாகதி. அதுக்காக சொல்ல வந்த விஷயம் இது. தான் சரணாகதி பண்ணா ராமன் கிடைச்சுட்டார், அப்ப கடுக்காய் வேலை செஞ்சிருக்கு, அவருக்கும் அதே கடுக்காய் கொடுத்துட வேண்டியது, அவரும் சரணாகதி பண்ண வேண்டியது நிச்சயமாக நடந்துவிடும். அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹ அகிஞ்சனஹ அனன்யகதிஹி त्वमेवोपाय भूतो मे भव इति प्रार्थनावती शरणागतिः इत्युक्ता सा देवेस्मिन् प्रयुज्यताम् என்று சரணாகதி லட்சணம் பிரமாண வாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த அர்த்தத்தை முதல் நாளே சொல்லியிருக்கேன். நம்ம இடத்துல இருக்கிற தோஷங்களை நாம சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலே ஆகிஞ்சன்யம், சரணாகதி பண்றவனுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்ன? ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வமும் வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். கை முதல் இல்லாமை. நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தா ஏன் கை கூப்புறோம்னா, ஒன்றும் கிடையாது சுவாமி அப்படின்னு விடுறோம், ஒன்றும் பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ஆயுதம் எல்லாம் கொண்டே வரலை, வெறுங்கையோட தான் வந்திருக்கேன். அதனால தான் பாருங்க, இந்த சரணடைய வருகிறவர்கள் அவர்களும் என்ன பண்றா, இப்படி கை காட்டுறா, இப்படி கையை கூப்பிட்றா, இதைத்தானே பண்றாவா, ஒன்றும் இல்லைன்னு முதல்ல காட்டுறாள் இல்லையோ. இப்படி காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அதை இப்படி கூப்பிட்டோம்னா ஒன்றும் இல்லைங்கிற பொருளும் கிடைக்கிறது, எதிரில் வரவரை பார்த்து கை கூப்பினதாகவும் ஆறுது, ரெண்டாயிடுறது இல்லையும். அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தினா போலும் ஆயிடுத்து. வணக்கம் செலுத்தணும்னா கை முதல் இல்லாமை முக்கியம். என்னிடத்திலே உன்னை அடைவதற்கு ஏதும் இல்லை அப்படின்னு கை கூப்புறது. அதே போல அனன்யகதிஹி துவமேவோபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி, உன்னை அடைவதற்கு நீயே வழியாக ஆக வேண்டும். உபாயமும் நீ, உபேயமும் நீ. இது கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பராசர பட்டர் சாதிக்கிறார், பகவானிடத்துல நிறைய குணங்கள் உண்டு, எண்ணிலாத பல்குணங்கள் உடைய பெருமான் அவன். இதைத்தான் ஆழ்வார் பாடினார், உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிறச்சேவே பாடிட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவான் கணக்கில்லாத குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இருக்கிற குணங்களுக்கு எல்லையே இல்லை. ஏன் சுவாமி, அப்ப சாஸ்திரங்கள்ல பரமாத்மாவின் நிர்குணம்னு சொல்லவே இல்லையான்னு கேட்டால் சொல்லப்பட்டிருக்கு. நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கு.
குணங்களோட இருக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சங்கர பகவத் பாதர் என்ன பண்ணார், குணங்கள் இல்லைன்னு சொன்னதை முக்கியமா எடுத்துட்டார், குணங்கள் உண்டுன்னு சொன்னதை அது அத்தனை முக்கியம் இல்லைன்னு விட்டுட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராமானுஜர் என்ன பண்ணார், குணங்கள் உண்டுன்னு சொல்றதெல்லாம் எடுத்துட்டார், நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கேங்கிறதுக்காக அதை விட்டுடலை. அவர் என்ன பண்ணார், அதுக்கும் பொருள் சொல்லணும்னார். அப்ப நிர்குணம்னா என்ன அர்த்தம், குணங்கள் அற்றவன்னா என்ன அர்த்தம்னா, குணம்ங்கிற கேட்டகரியில நல்ல குணங்களும் வரும், தீய குணங்களும் வரும். இப்போ கெட்ட குணம்ன்றோம் இல்லையா, ஒரே சுவாமி ஒரே கெட்ட குணம் சுவாமி அப்படிங்கிறோம். அப்போ குணம்னு எடுத்துட்டா அதுல நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. இப்போ பல இடங்கள்ல குணங்கள் உண்டுன்னு சொன்னது நல்ல குணங்கள் உண்டு, உயர் வர உயர்நலம் உடையவன் அர்த்தம் பண்ணிட்டார். நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கேன்னால் தீய குணங்கள் ஹேய குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். ஏன்னா வேதம் தான் ரெண்டையுமே சொல்றது. நான் எனக்கு தோதா ஒன்று எடுத்துட்டு இன்னொன்னுத்த விடமாட்டேன்னார் ராமானுஜர். அவர் என்ன பண்ணிவிட்டார், நிர்குணம்னு சொல்லியிருக்கா தீய குணங்கள் இல்லாதவன் பொருள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி பல வேதாந்த வாக்கியங்களுக்கு பலவிதமா பலர் உரை சொல்லுவார்கள். இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், ஏகமேவ அத்விதீயம், இது முக்கியமான வாக்கியம், மகா வாக்கியங்களிலே ஒன்று. என்ன அத்வைத்திகள்லாம் அத்தனை கொண்டாடுவா, சங்கராச்சாரியர்கள்லாம் இந்த வாக்கியத்தை அத்தனை கொண்டாடுவா. ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவதே இல்லை, அவர்கள் சித்தாந்தம் அதுதான். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, பேதமே தரிசனம். தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு கொடுத்தார். அதுல 2வது வார்த்தை என்ன சொல்லிட்டார், தரிசனம் பேத ஏவச்ச, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறேன்னு விட்டார். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறு. சங்கர பகவத் பாதரை கேட்டா என்ன சொல்லுவார், அதில் 2 கிடையாது, ஒன்று தான். ஒரு கதை சொல்றது உண்டு, ஒரு கண்ணாடி கதைன்னு ஒன்று சொல்லுவா. கொஞ்சம் சுவையான கதை தான், அவசியம் சொல்லணும் தான். ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊர்ல முகம் பார்க்குற கண்ணாடியே கிடையாது, யாரும் பார்த்ததே கிடையாது, கண்ணாடின்னா என்னன்னே தெரியாது. அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் எங்கேயோ வெளியூருக்கு போனா, அந்த ஊர்ல எங்கேயோ சந்தை காட்சி நடந்துட்டு இருந்தது, பெரிய கடையெல்லாம் போட்டிருக்கா, வரிசையா கடையெல்லாம் பார்த்துட்டே போனான். ஒரு கண்ணாடி கடை, முதல் தடவை ஒரு ஆள் உயர கண்ணாடியை பார்க்கிறான். பார்த்தா ஒரு மூஞ்சி அதுல தெரியறது, ஒரு உடம்பு தெரியறது, எல்லாம் தெரியறது. அது தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை, ஏன்னா முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததே இல்லை. யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு எட்டி பார்த்தான், சரி இருக்காரு, கொஞ்சம் நம்மளை பார்க்கறா போலவே இருக்கு, ஒரு புன்னகையை உதிர்த்தால் என்ன அப்படின்னு அவனுக்கு தோன்றியது. ஒரு சிரிப்பு சிரிச்சா, அவரும் சிரிக்கிறார். சிரிக்காத இருப்பாரா, இவர் தான் அவர், அது இவருக்கு தெரியல. சிரிச்ச உடனே சிரிச்சார், இன்னும் இப்படி கை காமிச்சு இப்படின்னார், அவரும் அப்படியே பண்றார். பரவாயில்லையா, உடனுக்குடன் நாம் என்ன பண்ணாலும் அவரே அதே போல நடந்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷர் நம்ம கூடவே இருந்தார்னா நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஏன்னா உலகத்துல யாரை பார்த்தாலும் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட, சிரிப்பில்லாத முகத்தோட, கடுகடுன்னு இருக்கிற மூஞ்சியோட இப்படி நிறைய பேர் கிடைச்சிருவா. கொஞ்சம் சிரிக்கிறா போல கிடைச்சான்னா அதுவும் சிரிச்சுட்டே இருக்கு, பைத்தியம் போல் இருக்குன்னு பேரை வச்சிருவோம். அவர் பாவம் நல்ல எண்ணத்தோட பார்த்து சிரிச்சிருக்கார், அதுவும் தெரியல சிரிச்சுட்டே இருக்கார். ஐயோ பாவம் வயசை பார்த்தா கொஞ்சம் சின்ன வயசாக தான் தெரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாள் இல்லையோ. அப்படி இப்படி சொல்றது உண்டு. கடுகடுன்னு எல்லாரும் பேசுறா. முன்ன போல இப்பெல்லாம் பாருங்க, வீதிகளில் எங்கேயும் வேப்ப மரங்கள்லாம் பெருசா தெரியறதே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வேப்ப மரங்கள்லாம் எல்லாம் நாக்கில் வச்சு விட்டாக்கும், அதனால சாலைகள்ல காண கிடைப்பதில்லை. எல்லாரும் கடுகடுன்னு வார்த்தைகள் சுடு சொல் பேசுறா. ஆனா யாரை கேட்டாலும் சுகர் இருக்குங்கிறா, இனிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனா அது வார்த்தைகள்ல வெளிப்படுறதானா வரமாட்டேங்கிறது. அப்ப சுடு சொல் தான் அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கா. இவர் கண்ணாடியை பார்த்தார், கொஞ்சம் நல்ல மனுஷரா இருக்கார், கூட ஐசன் போனா நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும்னு நினைச்சுட்டு அது எவ்வளோப்பான்னு கேட்டா, நம்ம ஏதோ ரூபா சொன்னா கொடுத்து அந்த மனுஷர் எவ்வளோன்னு கேட்டான். அவன் பார்த்தான், எந்த மனுஷன் அதோ தெரிகிறாருன்னா. ஐயோ அவனும் அதே தான் நினைச்சுட்டான், சின்ன வயசு அத்தா இருக்கார், அதுக்குள்ள என்ன ஆச்சோ தெரியல, சரி நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னு ஏதோ 100 200 வாங்கிட்டு கண்ணாடியை கொடுத்துட்டான். இவருக்கு என்ன வாங்கிட்டு போனவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, ஒருத்தருக்கும் அதை காட்டவே படாது, நாம பத்திரமா வச்சுக்கணும், அவரோட நாம மட்டும்தான் பழகணும். ஏன்னா இத்தனை இனிமையான மனிதர் ஒருத்தர் கிடைச்சுட்டாருன்னா யாரும் விட மாட்டா, நாம விட்டு கொடுக்க கூடாது. தன் வீட்டில் போய் யாருக்கும் தெரியாத ஒரு அறையில் போய் பத்திரமா வச்சுட்டார். அப்பப்போ உள்ள போறது, கொஞ்ச நாள் பேசிட்டு போச்சே, கொஞ்சம் கவலை தோய்ந்த முகத்தோட போவார், வரச்சே ரொம்ப உற்சாகமாகி வந்துடுவார் வெளியில. இதை மனைவி அப்பப்போ பார்த்துட்டே இருந்தா. என்னன்னு தெரியல, ரகசியமா என்னமோ ரூம்குள்ள போறார், என்னமோ பார்த்துட்டு வரார், போச்சே ஒரு மாதிரியா போறார், வரச்சே சந்தோஷமா வரார். அப்படி என்னதான் அங்க வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவ ஏதோ கவலைப்பட்டு இருந்தா. அவர் இல்லாத நேரமா ஒரு நாள் உள்ள நுழைஞ்சுட்டா. உள்ள போய் பார்த்தா, அவளும் முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததில்லை, இப்பதான் பாக்குறா. போய் பார்த்தா ஒரு யுவதி, ரொம்ப அழகான மங்கை அதிலே தெரிகிறாள். இவ தான் தெரிகிறாள். ஓன்னு அழுதுண்டே வெளியில வந்துட்டா. மாமியாரை கூப்பிட்டா, இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா, இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல உள்ளுக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்காரு தெரியல, போய் போய் பார்த்துட்டு வராரேன்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு போட்டியா இன்னொருத்தியை என்றோ அவர் கூட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அங்கே அப்படின்னு அவர் சண்டை போட்டு இருந்தான். மாமியார் சொன்னான், இப்படிலாம் அவசரப்பட்டு பிள்ளை பேர்ல பெரிய பழியெல்லாம் போடாது, நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் இருக்கான்னு, நீ கவலையே படாதேன்னு நேர போனா ஒரு 60-65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை அதிலே தெரிந்தாள். அவ பார்த்தா, என்ன என் பிள்ளை நான் இப்படி கூட ஒரு தப்பு அப்படின்னு கை காமிச்சா, அது அந்த பெண் பிள்ளையும் கை காட்டுறான். அங்கே இருந்து
அந்த வயசான பாட்டியும் கை காட்டுறாள் இல்லையோ, வெளியில வந்தா இவன் இன்னமும் 25-20 வயசு மதிக்கத்தக்க பெண்ணுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, யாரோ தெரியல ஆதரவற்ற ஒரு கேள்வி போல் இருக்கு. பார்த்த உடனே நீங்க வீட்டுக்கு வாங்குவோன்னு அவன் அழிச்சுன்னு வந்திருக்கான். அவனை போய் இப்படி தப்பா பேசலாமா? இது பெரிய அநியாயம் இல்லையான்னு. என்ன சொல்லுங்க, நான் இப்பதான் பார்த்தேன், இரும்ப பார்த்துட்டு வரேன். திரும்ப உள்ள போறா, ஓன்னு அழுதுண்டே வெளியில வரா. இவன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறச்சே மாமனார் வந்தார். இந்த பெண்ணுக்கு மாமனார் வந்தார், பிள்ளைக்கு அப்பா. என்ன காலங்காத்தாலே ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, இன்னைக்கு புது பிரச்சனை, வழக்கமா போடுற சண்டையெல்லாம் கிடையாது இது. நீங்களே உள்ள போய் கொஞ்சம் பாருங்க. உள்ள போனா ஒரு கேள்வி இருக்கான்னு நான் சொல்றேன், இல்ல இல்ல குமரி இருக்கான்னு இவ சொல்றா, நீங்க போய் பாருங்க. இரு நான் பாக்குறேன்னு அவர் போனார். அப்படியே போனார், அப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி அவரும் கை காமிச்சார், அவரும் கை காமிச்சார். ஓன்னார், அவரும் ஓன்னார். ஒரு வாசல்ல வந்தார். நம்ம பிள்ளை பாமை யாரையோ அழைச்சின்னு வந்திருக்கான், அதித்தி யாரோ ஆத்துக்கு வந்திருக்கா. இதுக்கு போய் நீங்கள் என்னமோ பெருசா சண்டை போட்டு அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கறத பாருங்கன்னுட்டு அவர் போயிட்டார். கண்ணாடி ஒண்ணுதான் பார்க்கிறவா பார்வையில அது வெவ்வேறையா தெரிஞ்சாலும் அது ஒன்னையே தானே காட்டுறது, அது ஒன்னையே தான் காட்டுறது. ஆனா பார்க்கிறவா பார்வையில அது பல்வேறு தோற்றங்களை காட்டுகிறது. எதை பார்க்கிறோமோ அதுவே அதிலே தென்படுகிறது, எதை நாம் காட்டுகிறோமோ அதுவே தென்படுகிறது. இதை அத்வைதிகள் சொல்றார். ஒண்ணுதான் அது மேல ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு, அந்த அழுக்கு படிஞ்சதுனால அந்த ஒன்று பலவாறாக தெரிகிறது அப்படின்னு அவர்களுடைய வாதம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வாதம். ராமானுஜர் என்ன சொல்றார், அப்படிலாம் இல்லை, கண்ணன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நத்வேவாஹம் ஜாதுநாசம்னு ஸ்லோகமே இருக்கு. அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார், நான் நீ இவர்கள்னு பிரிக்கிறார். எல்லாம் ஒண்ணுன்னா ஏன் பிரிக்கணும், நாம் மொத்தமா சொல்லிட்டு போயிடக்கூடாதா, இல்ல இல்ல ஒண்ணுதான்னு சொல்லக்கூடாதா. நான் தன்னை காட்டுறார், நீன்னு அர்ஜுனனை காட்டுறார், இவர்கள்னு தனிப்பட அங்க இருக்கிற அத்தனை சேனைகள்ல இருக்கிற அத்தனை பேரையும் காட்டுறார். என்னிலிருந்து நீ வேறுபட்டவன், உன்னிலிருந்து நான் வேறுபட்டவன், நம்மிலிருந்து இவர்கள் வேறுபட்டவர்கள், இவர்கள் பரஸ்பரம் வேறுபட்டவா, அது வேற இருக்கு. இப்ப இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் வேறுபட்டவர்கள். பற்பல் உயிர், இங்க ஜீவாத்மாக்களுக்கு கணக்கே கிடையாது, அத்தனை ஜீவாத்மாக்கள் உண்டு. அதனால பேதமே தரிசனம், பகவான் வேற ஜீவன் வேற. இது ராமானுஜருடைய சித்தாந்தம். இப்ப பாருங்க, ஏகமேவாத்விதீயம்னு இருக்கேன்னா இருக்கு. ஏகமேவாத்விதீயம்னு சங்கர பகவத்பாதர்னு சொல்றார். ஏகமேவ அத்விதீயம், ஒன்றுதான் உண்டு, இரண்டற்றது, ரெண்டாவதே கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்னுட்டார். இங்க என்ன அர்த்தம் சொல்றா, ராமானுஜ சம்பிரதாயத்துல சொல்ற அர்த்தம் என்னன்னா, சுவாமி அவனை போல இன்னொருத்தன் கிடையாது சுவாமிங்கிறா. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அவரை போல ரெண்டாவது ஒருத்தர் கிடையாதுன்னா உலகத்துல ரெண்டாவதா ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அர்த்தமா, அவருக்கு நிகரா ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும்னு இவா சொல்றா. அப்ப ஏகமேவ அத்விதீயம்னா என்ன அர்த்தம்னால், அவர் அத்விதீயர், அவருக்கு நிகராக மற்றொருத்தரை நம்மாலே சொல்லவே முடியாது. இந்த கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், சின்ன கதை தான். ஒரு அறையில முழுக்க நெல்லை கொட்டி வச்சிருக்கா. நான் ஒருத்தனை கூப்பிட்டேன், போய் பார்த்துட்டு வா, உள்ள என்ன இருக்கு பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சேன். அவன் போயிட்டு வந்துட்டு சொன்னான், ஒரே நெல்லுன்னா. நான் அப்படியே தலையில தட்டினேன், இவ்வளோ பெரிய அறையில ஒரே ஒரு நெல் கிடக்கிறதா அப்படின்னு கேட்டேன். ஐயோ சுவாமி, நான் அப்படி சொல்ல சுவாமி, அரை முழுக்க நெல்லாத்தான் இருக்கு. அது சொல்றச்சே எப்படி சொல்றான், ஒரே நெல்லுங்கிறான். எண்ணி பார்த்தா கோடிக்கணக்கான நெல் இருக்கும், அது வேற விஷயம். அந்த நெல்லுங்கிற ஜாதியை சேர்ந்த அந்த ஒன்றுதான் அங்கே இருக்கிறது, இன்னொரு சாதி இல்லை அங்கே. அப்ப அவன் என்ன சொல்றான், ஒரே நெல்லுன்றான் இல்லையோ. அப்படித்தான் நிர்குணம்னு சொன்னால் ஹேய குணங்கள் அற்றவன், தீமையான குணங்கள் பகவானிடத்திலே கிடையாது. வஷி வதான்யா குணவானு ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி என்று ஆள வந்தார் கொண்டாடுவர். இத்தனை குணங்கள் இருக்கு. உயர்வர உயர்நலம் உடையவனான பெருமான், அந்த பெருமானிடத்திலே நாம போகிறோம், நீயே உபாயமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். இப்பதான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். பராசர பட்டர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய குணங்கள் பகவானிடத்துல உண்டுன்னு இத்தனை நாளை சொன்னேன்னா, நல்ல குணங்கள் நிறைய உண்டு. குணங்களிலிருந்து குணி வேறுபட்டவன். நல்லா கேட்டுக்கோங்க, குணங்களை உடையவனுக்கு என்ன பேரு, குணின்னு பேரு. குணங்கள் வேற, குணி வேற. குணங்கள்ல இருந்து பெருமான் வேறுபட்டு இருக்கிறான். இதை கூறத்தாழ்வான் இன்னொரு விதமா சொல்றார். இப்ப நமக்கெல்லாம் நல்ல பேர் எதனால கிடைக்கும், நல்ல குணங்கள் இருந்தா நல்ல பேரு கிடைக்கும், தீய குணங்கள் இருந்தா கெட்ட பேரு கிடைக்கும். இங்க நல்ல குணம் இருந்தாலே கெட்ட பேர் கிடைக்கும், தீய குணம் இருந்தா கேட்கவே வேண்டாம். அப்ப நல்ல குணம் இருந்தால் நல்ல பேர் கிடைக்கிறதோ இல்லையோ, கிடைக்கணும், கிடைக்கிறது நம்புவோம். நல்ல குணங்கள் இருந்தால் நல்ல பேர் கிடைக்கும். இந்த குணங்கள்லாம் பார்த்துதான், நல்ல குணங்கள்லாம் பார்த்துதான் நம்மளால இவனுங்கள்லாம் பேர் வாங்கி விடுறா. நாம சில பேர் இடத்துல போனோம்னா இத்தனை நல்லவன் உலகம் எல்லாம் கொண்டாடுறது, நம்மாலே இவர்கள் பேரு அடைகிறார்கள், பேரடைகிறார்கள், பேரு அடைகிறார்கள், ரெண்டும் உண்டு. நமக்கு யாராலே பேரு, நம்மளால இவனுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைச்சிடுறது, நமக்கு யாராலே நல்ல பேர் கிட்டும். அப்ப அந்த குணங்கள்லாம் பகவானை சென்று கிட்டினவா, எல்லாம் பகவானோட போய் சேர்ந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நற்குணங்களாலே பெருமை, அந்த நற்குணங்களுக்கும் பகவானாலே பெருமை. அவனோட போய் சேர்ந்ததுனால குணங்களுக்கெல்லாம் பெருமை.
பராசர பட்டர் தாயாரை பற்றி சொல்கிறச்சே ஒரு வார்த்தை சொல்லுவார். தாயாரே உனக்கு இருக்கிற பெருமை பெருமாளுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக சொல்லுவார். நல்ல மல்லிப்பூனா மல்லிப்பூக்கு எதனால் பெருமை? அதனுடைய வாசனையினால பெருமை. வாசனைக்கு எதனால் பெருமைன்னு சொல்லுங்க. வாசனைக்கு வாசனையினால தான் பெருமை. தாயாருக்கு தாயாராலேயே பெருமை, பெருமாளுக்கு தாயாரால பெருமை. இவ்வளவுதான் வித்தியாசம்னுட்டார். அதை போல இந்த இடத்துல குணங்கள்னால பகவானுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. பகவானால குணங்களுக்கு பெருமை. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உபாயம் உபேயம்னு 2 சொல்லியிருக்கேன். வழின்னு ஒன்று, பேருன்னு ஒன்று. ரெண்டுமே அவர்தான்னா பெருமானே உபாயம், பெருமானே உபேயம். இந்த 2 இந்த குணங்களை போல அவனோட சேர்ந்திருக்கிறதான்னு கேள்வி வந்தது. இது கொஞ்சம் தலை சுத்தரா போல விஷயம்தான். அது எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியும்னு நான் பார்க்கிறேன். அவர் உபாயமாகவும் இருக்கார், உபேயமாகவும் இருக்கார். அப்படின்னா சுவாமி இந்த குணங்கள்லாம் அவரோட சேர்ந்தது. அது மாதிரி இந்த உபாயமாயிருக்கிற தன்மை, உபேயமாயிருக்கிற தன்மை, இந்த 2 அவரோட சேர்ந்துன்னு இருக்கா. அவராலே சேர்த்து கொள்ளப்பட்ட விஷயங்களானால் பகவான்கிற தத்துவத்தை நீங்க டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உபாயம் உபேயம் இது பிரிச்சு சொல்ல முடியாது. பகவான்னா என்ன அர்த்தம்னா உபாயம் உபேயம்னு அர்த்தம். சுவாமி எங்களுக்குலாம் பகவான்னா புரியுறது ஓரளவுக்கு எம்பெருமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். பகவான்னா என்ன அர்த்தம்? 6 முக்கியமான குணங்களை உடையவன் பகவான். இப்போ தனவான், பணம் இருக்கிறவன தனவான்கிறோம், குணம் இருக்கிறவன குணவான்கிறோம், பகம் இருக்கிறவன் பகவான். அவ்வளவுதான். பகம்னா என்ன? ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இந்த 6 குணங்கள் தான் எண்ணில்லாத குணங்களுக்கெல்லாம் ஊற்றுவாய். இதுல இருந்து தான் மீதி குணங்கள்லாம் வெளியில புறப்படுறது. இந்த 6 குணங்கள் எவனிடத்துல இருக்கிறதோ, இந்த 6 குணங்களுக்கு பகம்னு பேரு. இந்த பகம் எவனிடத்துல இருக்கிறதோ அவன் பகவான். சுவாமி நம்ம வரவா போறவாள்லாம் பகவான் சொல்லிட்டு இருக்கோமே, சொல்றோமா இல்லையா? எத்தனை பேருக்கு பகவான் பகவான் சப்தம் போடுறோமேனால் அழகா முடிச்சுட்டா. பகவான் ஒருத்தனுக்கு தான் பகவான்கிறது பொருந்தும், மீதி பேருக்கெல்லாம் உபச்சாரத்துக்காக போடுறது. அவ்வளவுதான், ஒரு மரியாதைக்காக. இப்ப திருமிகுன்னு சொல்றோம். என்ன பெருசா திருமிகுந்து போச்சுங்க? யாரையாவது அறிமுகப்படுத்துச்சு திருவாளர் திருமிகு அப்படின்னா, ஏன் சுவாமி அவருக்கு என்ன பெருசா திருமிகுந்து போச்சு, என்ன பெரிய திருவாளர்னா? சுவாமி ஒரு மரியாதைக்கு ஒப்புக்கு சொல்றது சுவாமி, அவ்வளவு சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிடுவாள் இல்லையோ. அதை போல மீதி பேரெல்லாம் பகவான்னு சொல்றது உபச்சாரத்துக்காக சொல்றது. அப்ப குணங்கள் எவனிடத்திலே சேர்ந்திருக்கின்றனவோ அவன் பகவான். ஆனா உபாயம் உபேயம்ங்கிறது சேர்ந்த விஷயங்கள் கிடையாது. பகவான்கிற தத்துவமே உபாயமாவும் உபேயமாவும் இருக்கிறது தான். அந்த தத்துவமே அப்படித்தான் இருக்கிறது. அப்போ பகவான்னா என்னன்னா உபாயம் உபேயம், வழி, அடையத்தக்க இடம், பலன், ரெண்டுமே அவர்தான். அவரை கொண்டு அவரையே கிட்டி அவருக்கே தொண்டுகள் செய்து அவருடைய முகமலர்த்தியை கண்டு ஆனந்தித்திருப்பதே ஜீவனுடைய பணி. சரியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவனை கொண்டு அவனையே கிட்டி அவனுக்கு தொண்டுகள் செய்து அவனுக்கு முகமலர்த்தியை உண்டாக்கி அதை கண்டு ஆனந்தித்திருப்பதே ஜீவனுடைய பணி. ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் அவசியமா தெரிஞ்சுக்கணும். ஜீவன் முக்கியமா என்ன பண்ணணும்னா, ஜீவனுடைய இயல்பு என்ன? ஞானானந்தமயஸ்துவாத்மான்னு வேதாந்தம் சொல்றது. ஜீவன் ஞானத்தோடே கூடியவன், ஞானமாகவே இருப்பவன். ரெண்டும் உண்டு. அறிவோடே கூடியவன், அறிவாகவே இருப்பவன். என்ன அறிவு இந்த இடத்துல முக்கியமா சொல்லப்படுற அறிவு என்னன்னா, தன்னை சுதந்திரன் நினைச்சு கூடாது. நான் சுதந்திரன், கட்டுப்பாடுகள் அற்றவன் கிடையவே கிடையாது. சுதந்திரமானவன் நினைக்க கூடாது. இங்க நாம யாரும் சுதந்திரம் உள்ளவர்கள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு சுதந்திரம் கிடைச்சு கொடுத்தா, அதான் சுவாமி சாக்லேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதினா கொடியேற்றி சாக்லேட் கொடுக்குறாள் என்ன இப்படி ஒரு கேள்வி. 80 ஆண்டுகளை கிட்டத்தட்ட நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் கிடைச்சாச்சேனால், சுதந்திரம் கிடைச்சு கொடுத்தோன்னு கையில கத்தி எடுத்துட்டு போராடுறவாள் நம்மளால வெட்ட முடியுமா? சுதந்திரம் கிடைச்சதுன்னா நியாயமா நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? ஏன் பண்ண முடியறது இல்லைன்னா, சுவாமி அப்படிலாம் கிடையாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நாம கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன சுதந்திரம் அது? எப்ப சட்டம் உங்களை கட்டுப்படுத்துறதோ அப்புறம் என்ன சுதந்திரம்னா, முன்பு நமக்கு வேண்டப்படாதவர்களாலே கட்டுப்படுத்தப்பட்டோம். இப்ப நமக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டவர்களாலே நாம் இயற்றிய சட்டத்தாலே நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இது நமக்கு விருப்பமானதா இருக்கு. இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்ணனை அங்க இருக்கிற ராட்சசாலாம் கட்டி போட்டா அவருக்கு பிடிக்கல, யசோதை கட்டி போட்டா பிடிச்சிருந்ததா இல்லையா? ராட்சசாலாம் கட்டி போட்டா அத்தனையும் பிச்சுன்னு வந்துட்டார். யசோதை கட்டி போட்டா பிடிச்சிருக்கு, வாய்மூன்னு இருக்கார். நமக்கு வேண்டப்பட்டவா நம்ம கார்ல 5 பேர் ஏறினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவோம். வேண்டாதவா நிறைய இருப்பிடம் இருந்தும் ஒருத்தர் ஏறினா நம்மளால பொறுத்துக்க முடியுதா? ஒருத்தர் வந்தா கூட ஐயோ இது எதுக்கு நம்ம கூட வந்தது இப்போ அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா? நம்ம அதே வேண்டப்பட்டவர்கள்னு வந்து கொடுத்தோன்னா வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தோ இருக்கு 2 மணி நேரம் பயணம் அவ்வளவுதானேன்னுவோம். 4-5 பேராக இருந்தாலும் மடியில் உட்காந்துன்னு போன காலம் எல்லாம் கூட உண்டோ இல்லையோ. அப்போ இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, அவர் வழியாகவும் இருக்கிறார், அடையத்தக்க பலனாகவும் இருக்கிறார். அவரை கொண்டே அவரை அடைவது, அதைத்தான் சரணாகதின்னு சொல்லுகிறோம். விபீஷணன் தான் சரணாகதி பண்ணினார். சரணாகதிக்கு விஷய நியமம்ங்கிறது முக்கியம்.
தனக்கு பலித்த சரணாகதி அச்சேதனமான கடல் விஷயத்திலும் பலிக்கும் என்று அதை உபாயமாக சொன்னதை பரிகாசம் பண்ணுவது எருது கெடுத்தார்க்கும் 7 கெடுக்காய். ஒருவனுடைய எருது காணாமல் போயிட்டு சொல்றார் பாருங்க, அதை கண்டுபிடிக்க அவன் மற்றொருவனிடம் உபாயம் கேட்டான். அவனை இவனை ஏளனம் செய்யவென்று 7 கடுக்காய் சாப்பிடு, உன் எருது வந்துவிடும் என்றான். எருது கெடுத்தவனும் அதை மெய்யென நம்பி 7 கடுக்காய் சாப்பிட்டான். அதன் பலனாக அடிக்கடி அவன் பின்னே செல்ல வேண்டியிருந்தது. அவனுடைய எருது எங்கோ வயிறு நிறைய மேய்ந்து விட்டு அங்கே தண்ணீர் குடிக்க வரவே அத்தை கண்டான். 7 கடிக்காய் சாப்பிட்டேன், கிடைச்சதுன்னு கூட்டுன்னு வந்துட்டான். அதை போல இவனும் சொல்லி இருக்கிறான். இப்ப பகவான் படுத்துட்டார், இந்த கையை அப்படி அணையா வச்சுட்டு படுத்துட்டார். இது என்ன அழகா வருணிச்சிருக்கா தெரியுமா? அந்த கையை அப்படி அணையா வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த இடத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல எழுதுறார், பரம நாரிகளாலே, மிகச்சிறந்த பெண்மணிகளாலே, இதுல ஒரு நகைமுரண் இருக்கு, மிகச்சிறந்த பெண்மணிகளாலே உபசரிக்க தகுந்த தோளை உடையவனான ராமன்னர். பெருமானுடைய புஜத்துக்கு அவர் என்ன சொல்றார்? மிகச்சிறந்த நாரிகளாலே. இது கண்ணனை சொன்னா கூட பொருந்தும். 16,108 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். பக்கம் பக்கமா கையை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க போறா. ராமனை பத்தி சொல்லும் போது முக்கியமா என்ன சொல்லணும்? ஒரே ஒருத்தி தான், சீத்தை தான். அவள் பிடிக்க தகுந்த புஜத்தோடே கூடியவன் தானே நியாயமா சொல்லணும். இங்க சொல்லிச்சு பரம நாரிகள்னு பன்மையில சொல்லிட்டார். அப்ப சொன்னா இல்ல இல்ல, இவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா திருப்பார்கடல்நாதனே படுத்துட்டு இருக்கா போல இருக்கு. அவர் அங்க படுத்துட்டு இருக்காருன்னா ஸ்ரீபூ நீளைகள்லாம் அங்க இருக்காடு இல்லையோ, எத்தனை தாயார்கள் அங்க இருக்கா. தேவ்ய சஹஸ்ரம் ததான்னு சொல்லுவார்கள். ஆயிரக்கணக்கான. இங்க 1000னா ஒரு 1 3 சைஃபர் போடுற 1000 கிடையாது, கணக்கே கிடையாதுன்னு அர்த்தம். சஹஸ்ரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா எண்ணிலாதங்கிறது அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இங்க படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா அவர் பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்காரே, அந்த பெருமாள் ஆட்டமே இருக்கு. அப்படிப்பட்ட தாயார்களாலே பிடிக்க தகுந்த அந்த தோளை உடையவனாக பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக கிடந்தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. உடனே சமுத்திரராஜா பார்த்தார், வரதா தெரியல என்ன, உடனே அம்ப கொண்டு வா. இங்கே ரொம்ப அழகான வியாக்கியானம், அம்ப கொண்டு வான்னு லக்ஷ்மணன் இடத்துல சொன்ன உடனே அவன் மெதுவா வந்தானாம். வியாக்கியாதாக்கள் நம்மள ஈட்டுல சொல்றார், லக்ஷ்மணன் பார்த்தானா, அவன் தானே ஆதிசேஷன். அந்த படுக்கை எதுல கிடக்கும்? சமுத்திரத்துல தானே கிடக்கு, திருப்பார்கடல்ல தானே அந்த இது இருக்கு. அவன் பார்த்தானா, ஐயோ நாம இருக்கிற இடமாச்சே அது, இவர் இப்போ ஒரே அடியா வத்தடிக்கிறேன்னு சொல்றாரேன்னுட்டு மெதுவா வந்துட்டு இருந்தானா. பெருமாள் பார்த்தாரா, என்ன நீ அங்க இருக்கேங்கிறதுனால, உன் நண்பன்கிறதுனால காப்பாத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்கியா நீ இப்போ? அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ கொண்டு வாங்கிறார். அம்பு கொண்டு வரப்பட்டது. அம்பை பிரயோகித்த பிற்பாடு சமுத்திரராஜா கையை கூப்பிட்டு ஓடி வரார். அவர் வராத்துக்கு நிறைய காரணம் உண்டு. அவர் வந்தாலும் அவருக்கு பேரு கெடும், வரலனாலும் பேரு கொடுக்கும். வந்தா என்ன சொல்லுவோம்? இவர் பெரிய ஆளாயிட்டார் பார்த்தியா, ராமன் கையை கூப்பிட்றாராம், இவர் உடனே வந்து என்ன வேணும்னு கேட்கறாராம். அவன் கை கூப்பினா வர அளவுக்கு இவன் ஒரு ஆளாயிட்டானா அப்படின்னு பேசுவோம். அவன் என்ன நினைச்சிருந்தான், ஐயோ ராமன் கை கூப்பிட்றாரு, இப்ப போறதா வேண்டாமான்னு தெரியலையே, அவர் கை கூப்பி நாம போறதுங்கிறது உண்டா? நாம கை கூப்பிட்டு அவர்கிட்ட போகணும், தப்பு பண்ணிட்டோம். அவர் கை கூப்பிடுச்சே நான் போறது தப்புன்னு போகாம இருந்தான். இப்ப நாம என்ன சொல்லிடுவோம்? ராமனே கை கூப்பிட்டு இருக்கான், போறான். அவர் போனாலும் குத்தம், போகலன்னாலும் குத்தம். என்னமோ அந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு வராத இருந்துட்டான். அப்புறம் வந்து அவன் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான், ஏதோ தெரியாமல் வராமல் இருந்து விட்டேன், மன்னித்தருள வேண்டும், நான் வழி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ கவலையே படாதே. கற்களை கொண்டு இந்த வானர வீரர்கள் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமா சேத்து அமைத்தார்கள்னு சொன்னால் அந்த கற்கள் எல்லாம் மிதக்கும்படியாக நான் தாங்குவேன், நீ கவலைப்படாதே என்று உத்தரவாதம் கொடுத்தான். பகவான் சொன்னார், அம்பு ஒருபோது வீணா போனது இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். நீ கவலைப்படாதே, உள்ளுக்குள்ள நிறைய பேர் தீயவர்கள்லாம் இருக்கா, அந்த தீயவர்களை இலக்காக வைத்து அந்த அம்பை செலுத்துவாயாகில் அந்த அம்பு அவளெல்லாம் முடிச்சுடட்டும் அப்படின்னு சொன்னார். லவணாசுரன் போன்றவர்களை எல்லாம் அந்த அம்பு முடித்தது அப்படின்னு சரித்திரம் செல்கிறது. மேலே சேத்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் ஆகிவிட்டது. வானர முதலிகளை எல்லாம் அழைத்து கொண்டு இப்படித்தான் செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டார். வடதேசங்கள்ல வேடிக்கை ஒரு கதை சொல்லுவா, இந்த வானரங்கள்லாம் கற்களை கொண்டு போய் போட்டுட்டே இருந்துதான். ராமன் பார்த்துட்டே இருந்தார், நமக்காக வேலை செய்கிறார், நாமளும் ஒரு துரும்பு எடுத்து போட்டோம்னு பேர் இருக்க வேண்டாவோ, நானும் செய்யணும்னு எழுந்தாராம். லக்ஷ்மணன் தடுத்தார், அண்ணா நீ பண்ணாதே, அவ பண்ணட்டும், நீ உட்காந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, அதுவே நல்லது, நீ எழுந்து போகாதே என்னார். இல்லை இல்லை இல்லை, 2 கல்லாவது நாம் எடுத்து போடலான்னு ராமன் ஒரு கல்லை முதல்ல கொண்டு போய் போட்டார், அது மூழ்கி போய் விட்டது. என்னன்னு தெரியலேன்னு 2வது ஒரு கல்லை போட்டார், அதுவும் மூழ்கி போயிடுத்து. இப்போ லக்ஷ்மணன் வந்து உட்காருன்னு சொல்லவே இல்லை, அவராக வந்து உட்காந்துட்டார். நாம போனால் ஒன்றும் வேலைக்காகல, அவளே பார்த்துக்கிட்டோம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு அரிப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியலையே, அவ கல்லை போட்டா மிதக்கிறது, நான் போட்டா ஏன் மூழ்கி விடுகிறது? அப்பதான் கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சுது, அதுல ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இவர் போட்ட கற்கள்ல ராமநாமம் இல்லை. ராமனே போட்டாலும் கல் மூழ்கி போகும், ஆனா ராமநாமம் பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த கல் மூழ்காதுங்கிறத அவர் தெரிஞ்சின்றார்னு சொல்றா.
குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில ரொம்ப அழகா சொல்றார். கைங்கரியத்திலே கிஞ்சித் கரிக்கைன்னு சொல்லுவா. கொஞ்சமாவது நம்முடைய பங்கும் ஏதாவது இருக்க வேண்டும். நீங்க எத்தனை கொடுத்தாலும் அது கொஞ்சமான பங்கு தான், அது தெரிஞ்சுக்கோங்க. அது உடலாலேயோ அல்லது தனத்தாலேயோ எந்த விதத்தால நாம எத்தனை கைங்கரியம் பண்ணினாலும் எல்லாம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. ஏதோ கொஞ்சம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கிடைச்சதுன்ற அளவுல தான் சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, குரங்குகள் மலையை நூக்கன்னு பாடினார், தூக்கன்னு பாடலை. ரொம்ப அழகான அர்த்தம் சொல்றார். ஒரு வானரமே அணை கட்டுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிற வானரம் தான். அத்தனை வானரம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. அங்க இருக்கிற ஒரு குரங்கு போரும் ரொம்ப ஆச்சரியமா அணை கட்டி கொடுத்துடும். ஆனா எல்லாருடைய பங்கும் அதுல இருக்கணும் இல்லையோ. அதனால எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான், ஏய் நீ மட்டும் செஞ்சேன்னு இருக்கக்கூடாது, நாங்களும் செஞ்சோங்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உடனே ஒரு குரங்கு சொல்லித்தான், ஏண்டா அந்த ஒரு பாறையை போடுறதுக்கு நாம 10 பேர் ஆடானால். வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சொன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல அந்த நாள்ல வாத்தியார் பெரம்பெல்லாம் வச்சிருப்பாரு இல்லையோ. பசங்களா அந்த பெரம்பை கொண்டு வாங்கோ அப்படின்னா வாத்தியார்கிட்ட நல்ல பேரை வாங்கணும்னு 10 பேர் அந்த ஒரு பெரம்பு எடுத்து வந்து கொடுக்கும். ஒரு பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துட முடியாத, இதோருக்கு பெரம்புன்னு கொண்டு வந்து நீட்டினா முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி பண்ணாமல் அதை எல்லாருமாக பிடித்து கொண்டு வாத்தியார் கேட்கிறாரு பாரு அப்படின்னா அவர் திரும்பி பார்த்தாருன்னா 10 பசங்க பிடிச்சுட்டு இருக்கும். அதை போல இந்த குரங்குகள் எல்லாம் ஒரு குரங்கே அணை கட்டுவதற்கு சாமர்த்தியம் பெற்றிருந்தாலும் நம்ம அத்தனை பேருக்கும் இதுல பங்கு வேணுங்கிற ஆசையோடு அவர்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டார்கள். அங்க இருக்கிற அணில்களும் உதவினங்கிற செய்தியை தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லுகிறார். அந்த அணிலை போட கூட நான் இல்லையேங்கிறார். அது பண்ண கைங்கரியத்தை கூட பண்ணலையேன்னா அது என்ன பண்ணிச்சுன்னா அதை வேடிக்கையா சொல்லுவா. சமுத்திரத்துல போய் இப்படியும் அப்படியும் புரண்டு தன்னுடைய உடலை நனைத்து கொள்ளும். நேர வரும் மணலிலே புரளும். மண் ஒட்டிக்கிறது வருவோ, தன்னுடைய அந்த உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிற மண் துகள்களை எடுத்து கொண்டு போய் அங்க எங்கெங்கெல்லாம் அந்த கற்கள் போடப்பட்டிருக்கின்றனவோ அங்க போய் உடம்பு அப்படி சிலுப்பிக் கொள்ளும், அசைத்து கொள்ளும். அந்த மண் துகள் எல்லாம் கீழே விழுறது இல்லையோ, இப்படி கையை கட்டி திரும்ப போய் தான் சமுத்திரத்துல போய் நல்லா நனையும். திரும்ப மணல் வெளிக்கு வரும், திரும்ப இப்படியும் அப்படியும் புரளும். அதுக்கு மேல ஓடி போய் அந்த மணல் துகள்களை எல்லாம் கொண்டு போய் அந்த கற்களின் இடையிலே கொண்டு போய் அவற்றை உதறிவிட்டு வந்துவிடும். இது ரொம்ப நாழியா சுக்ரீவன் பார்த்துட்டு இருந்தான். என்ன குறுக்க காலில் ஏதோ மிதிப்பட போறது பயமா இருக்கு எனக்கு, என்னமோ குறுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா ஏன்னு கூப்பிட்டுருக்கான். அது அங்கேருந்து வந்து என்ன ஏய் அப்படின்னு அது இன்னும் அதிகாரமா கேட்டுதான். என்ன ஏன்னு கேட்குறீங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சுக்ரீவன் கேட்டிருக்கான். கண்டிப்பா உன்னோட நான் பெரிய ஆள் தான். என்ன நீ பெரிய காரியம் பண்ணிட்டு உன்னை பெரிய ஆள்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லித்தான், இந்த வீடு கட்டுறச்சே நீங்க பார்த்துருக்கலாம். வீடு கட்டுறச்சே இந்த சித்தாள்கள்லாம் கற்களை கொண்டு போவா. பூச்சி வேலை பண்றவர் மேஸ்திரின்னு அவரை கூப்பிடுவா. அவர் கொஞ்சம் மேலே உட்காந்துட்டு அவர் தான் ரொம்ப அதிகார தோரணையில தான் அவர் பேசுவார். இந்த கல் எடுத்துட்டு வரவா கொஞ்சம் பசிக்கிறதுன்னு அப்படி போனோன்னா அதுக்குள்ள என்ன உனக்கு சாப்பாடு, முதல்ல இந்த கல்லெல்லாம் ஏற்றுன்னுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த கூலி வேலைக்கு வந்திருக்கிற அந்த அம்மா அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவர் பெரிய மேஸ்திரி, பெரிய ஆள்னே பேர் வச்சிருப்பான். சாதாரணமாக சொல்றச்சேவே பெரிய ஆள் அப்படின்னு, மீதி பேர்லாம் ஆளு, அவர் கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருப்பார். அவர் சொன்னா மீதி பேரெல்லாம் கேட்கணும். அவர் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் போட மாட்டார். அவர் வேலை இந்த பூச்சி வேலை தான் பாருங்க. அணில் அதைத்தான் சுக்ரீவனிடத்துல சொல்றதான், நீங்கள்லாம் சித்தாள் வேலை பார்க்குறவா கல்லை கொண்டு வந்து போட்டு இருக்கீங்கோ, நான் தான் உடம்புல என் மணலை சுமந்து கொண்டு போய் அந்த மணலை இடையிலே போட்டு பூச்சி வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன், மேஸ்திரி நான் சொல்றதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும் அப்படின்னு அந்த வானரங்கள் இடத்துல சொன்னதுன்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள். அந்த அணில் பண்ணா போல கூட கைங்கரியத்தை நாம பண்ணலையே என்று சொல்லுமா போலே ரொம்ப ஆச்சரியமா தொண்டரடிப்புடியாழ்வார் தம்முடைய வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். இதனிடையிலே தான் ராவணனுடைய ஒரு ஸ்பை இங்க வந்துட்டான் பார்ப்பதற்காக. அவனுக்கு ஷார்தூலன்னு பேரு. அவன் ராமன் பெரிய குரங்கு படையுடன் இலங்கைக்கு அக்கறையில் வந்து சேர்ந்திருப்பது அறிந்து வந்து நேரில் கண்டு தன்னுடைய அரசனிடத்துல போய் சொல்றான், அரசே பெரிய வானர சைன்யத்துடன் தன்னுடைய தம்பியோடு கூட கடலின் அக்கறையிலே ராமன் முகாமிட்டு இருக்கிறான். அந்த இடம் வரைக்கும் வந்துட்டான். எவ்வளவு படைபலம் உள்ளதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அத்தனை பேர் வந்திருக்காங்க வானரங்களோட, ராமலட்சுமணர்கள் இருக்கான்னு சொன்னால் அவர்கள் எத்தனை பெரிய படையோடு வந்திருக்கிறார்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து நீ ஆவண செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், சுகங்கர ராட்சச வீரனை அழைத்தான். அவன் அழைத்து சொல்றான், நீ கடலின் அக்கறைக்கு சென்று வாலியினுடைய தம்பியான சுக்ரீவன் அப்படி பார்த்துட்டு, வானர அரசே, ஒரு அற்ப மனிதனுடன் சேர்ந்து நீ பெருசா இந்த காரியத்தை எல்லாம் பண்ணாதேன்னு ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு வந்துடு. இது ரொம்ப முக்கியம். முதல்லயே மிரட்டிட்டோன்னு சொன்னா காரியம் செய்யணும்னு இருக்கிறவாளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் இல்லையோ. இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏகாதசியே இருக்கு, விரதம் இருக்கணும், நம்ம ஒன்றும் சாப்பிடக்கூடாது, நிர்ஜலம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பீங்க. என்ன போல ஒருத்தர் பக்கத்துல வந்துட்டு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றச்சேவே நம்ம எதனா சாப்பிடணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவோம். நாமளே கஷ்டப்பட்டு இருந்துருவோம். மணி 10 ஆச்சா 11 ஆச்சா 12 ஆச்சா
சில பேர் பார்த்தா தான் ஏகாதசி உபவாசங்கிறத தண்டோரா போடாத குறையா சொல்லிகிட்டே இருப்பா. சாஸ்திரம் வாழை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறது, தயவு பண்ணி ஒரு ரூபா சாப்பிட்டுடுங்கோங்கிறது. இப்படி பார்க்குறவாக்கிட்டலாம் போயிட்டு நாளைக்கு ஏகாசி எனக்கு வேறு ஒரு உபவாசம் இதை ஒரு பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பா. பாருங்க, நாம் அனுஷ்டிக்கிற ஜப தபங்களை அனுஷ்டானங்களை பெருமையாக சொல்லுதல்ங்கிறது கூடவே கூடாது. ரொம்ப ரகசியமாக இருக்கணுமா. நாம் என்ன சாதனங்களை செய்கிறோம், சாதனங்கள்லாம் பெருசாக நம்ம செய்யவே வேண்டாம். ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், எதொன்றையுமே நாம் ஒன்றை பெறுவதற்காக செய்வோமாயின் அது அவன் செய்கிற முயற்சிகளுக்கு தடையாகும். இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒன்றை பெறுவதற்கு, அவனை பெறுவதற்காக நாம் ஏதேனும் செய்வோமாயின் நம்மை பெருகைக்கு அவன் செய்கிற முயற்சிகளுக்கு அது தடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ராமன் என்ன பண்ணுவார், கடற்கரையில் இருக்காரா, அதனால தான் பராசர பட்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? கடற்கரை வெளியை நினைத்து கொண்டிருந்தால் பயம் இல்லைன்னுவார். கொஞ்சம் கவனமாக கொடுக்கும். கடற்கரை வெளியை நினைத்து கொண்டிருந்தால் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து கேட்கலாம், சுவாமி எங்களுக்கு கடற்கரை பக்கத்துலேயே இருக்கு சுவாமி, அங்கே உட்காந்தா நிশ্চিந்தையா இருக்கலாமான்னா, இந்த கடற்கரையை பத்தி பேசல. ராமன் எந்த கடற்கரையிலே வானர சைன்யங்களோடு இருந்தானோ அங்க அப்படி என்ன நடந்ததுன்னால், இப்ப நான் கீழே என்ன சொன்னேன், நாம் அவனை அடைவதற்கு ஏதேனும் முயற்சி செய்வோமாயின் அவன் நம்மை பெருகைக்கு அவன் செய்கிற முயற்சிகளுக்கு அது தடைன்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. ராமன் என்ன பண்ணுவார்னா, இந்த வானர சைன்யம் எல்லாம் ராமன் அப்படி பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் சேர்ந்து ராமனை காப்பாத்தின்னு இருக்கு அப்படின்னு அது நினைச்சுட்டு இருக்கு. நாம தான் ராமனை காப்பாத்தின்னு இருக்கோம்னு ஒரு நினைப்பு அதுகளுக்கு. எல்லாம் சேர்ந்து ராமனை காப்பாத்தின்னு இருக்கு. ஒரு கட்டத்துல மொத்தம் தூங்கி போயிடுமா. மொத்தம் தூங்கி போச்சு, செயலிழந்து கிடக்கின்றன, பிரஜை இல்லாமல், ஒன்றும் தெரியறது இல்லையோ. படுத்துட்டு இருந்துச்சா நமக்கு என்ன தெரியறது, ஒன்றும் தெரியாது. நல்ல தூக்கமா இருந்தா அது ரொம்ப அபூர்வம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆன்னு தூங்குறோம், ஒண்ணுமே தெரியாதுனால் அப்ப ராமன் என்ன பண்ணுவாரான், கையில வில் எடுத்துட்டு சுத்தி சுத்தி வருவாரான். எந்த கூட்டம் இவனை ரட்சிப்பதாக தங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த கூட்டம் அடங்க உறங்கிய பிற்பாடு அவற்றை ரட்சிப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக இவர் கையில வில் எடுத்துட்டு சுத்திண்டே வரார். இத பராசர பட்டர் என்ன அழகா சொன்னார் பாருங்கோ. பகவான் தான் ரட்சிக்கிறான்ங்கிறது இந்த குரங்குகளுக்கு தெரியாது, ஏன்னா நல்ல தூக்கத்துல இருக்கு. அவர் ஏன் ரட்சிக்கிறார்னா, நீ எதுவும் செய்யாத இருந்தா நான் உன்னை ரட்சிக்கிறேங்கிறார். அவ்வளவுதான் விஷயம். நீ வெறுமை படுத்துட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் தெரியலையா, அப்ப நான் வந்து ரட்சிக்கிறேன். இல்ல இல்ல என்ன நான் பாத்துக்கிறேன். சில பேர் சொல்லுவா பாருங்க, மாச கடைசினா ரொம்ப கையை கடிக்கிறது. ஏதோ 25 தேதி நான் ஓட்டிட்டேன், 5 தேதி அவர் தான் பார்த்துக்கணும்னா அவர் என்ன பட்டுவாடா பண்ணி தெரியா, நான் மீதி எல்லா நாளும் நீயே பார்த்துட்டியா, உன்னை நான் தான் உன்னை பார்த்துட்டேன்னு கேட்பாரா மாட்டாரா? அதை போல இந்த குரங்குகள் உறங்கி விட்டனால் எதுவும் செய்யலைன்னு தெரியறது. நீ ஒன்னும் செய்யலையா, நான் பாத்துக்கிறேங்கிற, அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் பராசர பட்டர் சொன்னார், கடற்கரை வெளியை நினைக்க வேண்டியது. அதை நினைச்சுன்னா நாமளும் வெறுமை இருக்கணும்னு அர்த்தம். சும்மா இருன்ற அழுலையும். அப்ப சும்மா இருந்துட்டா போதுமானது. ஏன் சுவாமி எதுவுமே பண்ண வேண்டாமன்னா, எல்லாம் பண்ணுங்கோ, அது எதையும் அவனை அடைவதற்கு சாதனமாக கருதி கொண்டு செய்யாதீர்கள். அவ்வளவுதான் விஷயம். இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம், எதையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்றாள். இப்போ சுவாமி இப்போ ஏசிலாம் போட்டுக்கிறதா வேண்டாமா, ஆற்றுல நன்னா போட்டுக்கோங்க. ஆனா இது சாஸ்வதம், இது நிரந்தரம், இது இருந்தா தான். இப்போ நம்மளே சில பேருக்கு பழக்கம் இருக்கு, காஃபி கார்த்தால எழுந்தா கண்டிப்பா வேணுங்கிறவா இங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ சில பேர் எப்படின்னா, அது பேர் சொன்னாலே ஆபத்து, இப்பவே வேணும்னு விடுவா. நாங்கள் பாட்டு கதை தானே கேட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னத்துக்கு நீ திடீர்னு அதன் பேரை சொல்லிட்டு இப்பவே யாராவது கூட கொண்டு வந்து கொடுத்தா கூட சாப்பிடலாம் போல் இருக்குங்கிற அளவுக்கு அதன் பேர்ல ஒரு வெறியே இருந்துடுறது இல்லையோ. சில பேர் எப்படி தெரியுமா இருப்பா, கிடைச்சா ஓகே சுவாமி, கிடைக்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுதான் உயர்ந்த நிலை. வேணுங்கிற தேவை கிடையாது, கொடுத்தா ஓகே, அதாவது போட்டு சாப்பிடணும் தோணித்துனா போட்டு சாப்பிடுவேன். சில மறந்து போயிட்டா பருகணுங்கிற எண்ணமே ஏற்படாதா. இல்லைன்னா பரவாயில்ல. சில பேர் இல்லைன்னா பாருங்க அப்படி தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருவா. அதுவும் ஆற்றுல தேவசம் திதி வந்தாச்சுன்னு சொன்னா அப்படியே தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருக்கிறத பார்த்தா, ஐயோ என்னைக்கோ போயிட்டார், அவரை நினைச்சு இத்தனை வருத்தமானு கேட்டா, அவர் போனார், அதை பற்றிலாம் இப்போ கவலையே படலை. கார்த்தாலேருந்து பட்டினிகள் எப்போ பிராமணார்த்தக்காரர் வந்து எப்போ ஷாட்டு அவர் எழுந்து போய் இப்படின்னு கேள்வி கேட்டுறாரு இல்லையோ. அப்போ நாம் ஏதாவது ஒன்று உபவாசம் இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் வந்து மெதுவாக பேச ஆரம்பிப்பா. வரவா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னும் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இல்லை பால்லாம் சாப்பிட்டா தப்பில்லைன்னு சொல்லியிருக்கா. பலகாரம், பல ஆகாரத்துக்கே நம்ம பாருங்க பல ஆகாரம் ஆக்கி வச்சுருக்கோமா இல்லையா. பல ஆகாரம், பழங்களை சாப்பிட்றது பல ஆகாரம். நாம பல ஆகாரம்னுட்டு தோசை சாப்பிட்றது உண்டு, இட்லி சாப்பிட்றது உண்டு, சப்பாத்தி உண்டு, உப்புமா உண்டு, இதெல்லாம் சாப்பிடுது. ஏன்னா அரிசியை பின்னமாக்கி சாப்பிடுறது. நம்மளை போல வைதிகாலை போலே லாயர்ஸ் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா எப்படி லூப் ஹோல் கண்டுபிடிச்சி எப்படி போறா பாருங்க. சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ அரிசிச்சோறு சாப்பிடாதேன்னு சொல்றதா, அதை உடைச்சிட்டு சாப்பிடுங்க. இப்போ என்ன பண்ணுவேன், சாஸ்திரத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறா போல இருக்குது.
சாஸ்திரம் சொல்கிறது நான் ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னா, ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறச்சு என்ன சொன்ன, அரிசி சோறெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னியா இல்லையா? ஆமான்னு சொன்னேன். நீ டெய்லி அதுதானே சாப்பிட்ற, இன்னைக்கு அப்படி சாப்பிட மாட்டேன், உடச்சி பின்னமாக்கிட்டு சாப்பிட்றேன். சொஜ்ஜின்னு ஒரு பேர் வச்சிருப்பா பாருங்க. அதே குழம்பு தான், அதே ரசம் தான், அதே தயிர் தான், அதே திருக்கண்ணல் அமுது, வடை, பாயசம், 2 கரமது எல்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் சாதம் சாப்பிடல. இது என்ன, இது சொஜ்ஜி அப்படின்டுவா. அது கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, அதை கையில் ஒட்டிக்கிறா போல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படியே உதிராக உங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக சாதமாக வந்திருக்காது. அப்போ அதை சாப்பிட்றோம். இது எதுக்கு சொன்னேன்னா, மனோபலத்தோட ஒன்றை பண்ண வேண்டும்னு நாம் முடிவெடுத்திருக்கிற போது கூட யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தளர்த்தி கொள்ளலாமேன்னு சொன்னால் முழுவதுமாக தளர்த்தி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். இப்போ ராவணன் ஒரு ஆள் அனுப்புறானோ இல்லையோ, அப்போ அதுதான் சொல்கிறான், நீ போய் சொல்ல வேண்டியது, இந்த ராமனுக்காக இப்போ நீங்கள்லாம் இப்படி வரிந்து கட்டி கொண்டு என்னோட சண்டை போட வரணுமா? இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தேவையா? ராவண பலம் உங்களுக்கு தெரியாதா? இந்த ராமனுக்காக உங்கள் கூட்டம், வானர சைன்யம் மொத்தமாக அழிந்து போகவிருக்கிறது அப்படின்னு போய் சொல்லிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆகட்டும் என்று அதுவும் ஒரு பக்ஷி உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் இருந்து கொண்டே சுக்ரீவனிடம் ராவணன் சொன்னவற்றை அப்படியே சொன்னது. உடனே வந்ததே கோபம் சுக்ரீவனுக்கு. உன்னை விட்டேனா பாருன்னு சொல்லிக்கொண்டு உடனே புறப்பட்டு அதனிடத்துல பெரும் கோபத்தை அவன் காண்பித்தான். அவன் போயிட்டு ராமனை வெகுவாக கொண்டாடவே ஆரம்பித்து விட்டான் ராவணனிடத்திலே. என்ன கொல்றதுக்கு பார்த்தாப்பா அவர் தான் ராமன் தான் பார்த்துட்டு தூதனா வந்தவனை கொல்லக்கூடாது. இது மேலேயும் இன்னொரு தடவை நடக்க போகிறது. அந்த மாதிரி தூதனாக வந்தவனை கொல்லுதற்கூடாதுன்னுட்டு வானரங்களிடமிருந்து நம்மை காப்பாற்றியவர் ராமன் மிகச்சிறந்தவர். ராவணனிடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன்கிட்ட பேசுற அவன் மனுஷாலே ஒரு தடவை என்ன சொல்லியிருக்கா, ராமன் மிகச்சிறந்தவன். மாரீச்சன் சொன்னான் தெரியுமா? மாரீச்சனிடத்துல ராவணன் போறான், நீ தான் ஒத்தாசை பண்ணணும், நீ தான் மாயமானா போகணும், நீ போய் மாயமானா போய் ராமனை கொஞ்சம் உன் பின்னாடி வரவழைத்து விட்டாயினால் நான் போய் சீதையை அபகரித்து கொண்டு போய் விடுவேன். அப்போ மாரீச்சன் சொல்றான், நான் ஏற்கனவே ராமனிடத்திலே அடி வாங்கியவன், நீ இனிமேல் அடி வாங்க போகிறவன், இனிமேல் அடி வாங்க போகிற உனக்கு அவனுடைய பராக்கிரமம் தெரியாது, ஏற்கனவே அடி வாங்கிய எனக்குத்தான் அவன் பராக்கிரமம் தெரியும். அதுலேயும் ஒரு குறை எனக்கு உண்டு. என்னன்னா, ஏற்கனவே அடி வாங்குறச்சே அவன் பிரம்மச்சாரி, இப்போ இன்னும் கல்யாணமானவன், கேட்கவே வேண்டாம், அவகிட்ட இருக்கிற கோபத்தெல்லாம் நம்மகிட்ட காட்டுவான். அப்படி அர்த்தம் அவர் சொல்லலை. இன்னும் கல்யாணமானவர்ன்றதுனால இன்னும் அவருடைய தேஜஸ் கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். வடதேசத்தில் என்கிட்ட ஒரு அன்பர் சொன்னார். நான் அவரை பார்த்து முதல்ல வேடிக்கையாக கேட்டேன், ரொம்ப கம்பீரமாக வெளியிலாம் நடக்கிறீர், ஆனால் வீட்டு உள்ள அப்படியே அடங்கி போடுறதா கேள்விப்பட்டேனே, வெளியில் சிங்கமாட்டம் சுத்தறீர். நான் கேட்ட கேள்வி இதுதான், வெளியில் பார்த்தா சிங்கமாட்டம் சுத்தறீர், வீட்டில் அப்படி இல்லை போல் இருக்கே அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், அப்படிலாம் கிடையாது சுவாமி, வீட்லையும் நான் சிங்கம்தான், ஆனால் எனக்கு மேலே காளிமாதா உட்காந்துருப்பான்னு. அங்கேயும் நான் சிங்கம்தான், வீட்டில் நான் சிங்கமா இல்லாத இல்லை, அங்கேயும் சிங்கம்தான் வேடிக்கையாக சொன்னார் இல்லையோ. அதை போல இந்த இடத்துல இப்போ சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன, சமுத்திரத்தினுடைய கரையிலே இவர்கள் சேர்த்து வந்தான் ஒருவன், தூதனை கொல்லக்கூடாது, தூதனை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனிடத்துல பேசியவர்கள் எல்லாம் ராமனுடைய குணங்களை வெகுவாக கொண்டாடுகிறார்கள். மாரீச்சன் சொன்னான், பிரம்மச்சாரியா இருக்கிற சேவை அந்த அடி அடிச்சிருக்காருன்னா, இப்போ இன்னும் கல்யாணம் 2 பேர் இருக்கா, சீதையோடு இருக்கிறவர், அவர் கையால் யார் வாங்கிறது? ராமனை நீ என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறாய்? ராமோ விக்கிரகமான் தர்மஹா, அவன் சொன்ன வார்த்தை, தர்மமே வடிவெடுத்தவன் ராமன் கொண்டாடுறான். மால்யவான், அவன் ராவணனுக்கு பாட்டனார் முறை அவன் ஒரு உபதேசம் பண்றான். ராவணா, எனக்கு என்னமோ ராமன் நல்லவன் என்று தோன்றுகிறதுன்னா. ராவணன் இப்படி தலையசைச்சான், நீ தப்பா சொல்றேன்னா. என்னப்பா தப்பா சொல்லிட்டேன், எனக்கு நல்லவன் தான் தோன்றது, ரொம்ப நல்லவன் சொல்லுன்னா. ராவணன் சொல்ற வார்த்தை பாருங்க, நல்லவன் சொல்லாதே, ரொம்ப நல்லவன் சொல்லு, ஆனா எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். என்னை பிளந்து 2 கூறாக போட்டாலும் எனக்கு சம்மதம், ஆனா ஒருத்தரை பார்த்து கையை கூப்புன்னா நான் கையை கூப்ப மாட்டேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்லிவிட்டான் ராவணன். அவனும் உபதேசம் பண்ணியிருக்கான், கும்பகர்ணன் உபதேசம் பண்ணியிருக்கான், விபீஷணன் உபதேசம் பண்ணியிருக்கான், இத்தனை பேரும் பண்ணிருக்காள் இல்லையோ. யார் சொன்னாலும் கோபம்தான் கொப்பளிக்கிறது ராவணனுக்கு. என்னன்னு தெரியல, அத்தனை கோபம் வருகிறது. அது விநாசகாலே விபரீத புத்தி, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால வந்தவர்கள் யார் ஒருத்தர் பக்ஷி ரூபம் எடுத்துக்கொண்டு இங்கே வேவு பார்ப்பதற்காக வந்தாரோ அவர் போய் உள்ளபடியே அங்கே போய் இந்த விஷயங்களை ராவணனுக்கு எடுத்து சொன்னார். இங்கே ரொம்ப ஆச்சரியமாக அணை கட்டப்பட்டது. அந்த அணையை கட்டிக்கொண்டு அந்த கடலை கடப்பதுங்கிற முடிவெடுத்து அந்த வானர வீரர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அதிலே ரொம்ப விஜய கோஷத்தை செய்து கொண்டு இப்போதே வெற்றி கிடைத்து விட்டார் போலே ரொம்ப ஆச்சரியமாக லங்கைக்கு வந்தார்கள். லங்கையை அவர்கள் வந்து அடைந்தார்கள். அங்கே எங்கே ஜலாசயம் இருக்கிறதோ அந்த இடத்தை பார்த்துட்டு தண்ணீர் வரப்பு நன்றாக இருக்கிற இடங்களாக பார்த்து கொண்டு அங்கேயே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எழுப்புற அந்த ஒலி இருக்கு பாருங்க, அங்க போய் அவ போட்ட சத்தம் எல்லாம் அங்க இருக்கிற ராட்சசர்களுடைய
ராட்சசர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கலங்கடித்தன. அப்பவே அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம்ங்கிறது ஏற்பட்டது. வேவு பார்க்க வந்த ராட்சசனை இவர்கள் பிடிச்சு கட்டி வச்சிருக்கா, நன்னா நைய புடைத்தார்கள். விபீஷணன் தான் அடையாளம் காண்பிச்சுட்டான், இவனை நான் பார்த்துருக்கேன், இவன் அங்க இருக்கிற ராட்சசன் இங்க வேவு பார்க்க வந்திருக்காங்கிறத விபீஷணன் எடுத்து சொல்லிவிட்டான். கடைசியில ராமன் போனால் போகட்டும் என்று விடுவிக்கிறார். விடுவித்தது கூட எதற்கு என்னன்னா, ராமன் சொல்றார், ராவணன் என்ன சொன்னானோ சொல்லணும்னு வந்தியோ இல்லையோ, நான் சொல்றத போய் அப்படியே சொல்லு. ராவணன் இடத்துல என்ன, ராமன் வரப்போகிறான், உன்னை முழுவதுமாக முடிக்கப் போகிறான்ங்கிற விஷயத்தை அவசியமாக சொல்லு. உடனே அவளும் போய் சொல்றா, பாருங்க லங்கேஸ்வரா, நாங்கள் ராம சைன்யத்துள் புகுந்து பார்க்கும் போது விபீஷணன் எங்களை கண்டுகொண்டு ராமனிடம் கொண்டு விட்டான். ஆனால் ராமன் தர்மமூர்த்தி. அவளை அதையே சொல்றான், திரும்ப தர்மமூர்த்தி. இதை கேட்கறச்செல்லாம் காதை மூடிக்கிறான் ராவணன். வரவெல்லாம் தர்மமூர்த்தி தர்மமூர்த்தின்னு இத்தனை கொண்டாடினார். ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ராமனுடைய ஓரொரு விஷயத்திற்கு ஆட்பட்டார்கள். ராவணன் ராமனுடைய வீரத்திற்கு தோற்றான். அவனே சொல்றான், நானும் எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கேன், ஆனால் என் எதிரிலே நின்று என்னோடு சண்டை போடும் திரள் சாமர்த்தியம் ஒருவனுக்கு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை ராமனுக்குத்தான் உண்டு. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. எதிரி கூட கொண்டாடும்படியான வைபவம், அந்த வீரம் இருக்கே, அதை ராவணன் கொண்டாடுறான். பெருமானுடைய வீரத்துக்கு ராவணன் தோற்றானா? விபீஷணன் என்ன சொல்றான், எத்தனையோ குணவாளர்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா இவனை போல ஒரு குணவாளனை நான் பார்த்ததே கிடையாது. பெருமானுடைய குணங்களுக்கு அவன் தம்பி விபீஷணன் தோற்றான். இது ரெண்டாவதாச்சா. சூர்பனகை என்ன சொல்றா, எத்தனையோ அழகர்களை நான் பார்த்திருக்கேன், ஒன்றும் குறவே கிடையாது, ஆனா இவனை போல ஒரு பேரழகன் அச்சோ ஒருவர் அழகியவான்னு பாடினார் திருமங்கை ஆழ்வார். திருநாகைங்கிற திவ்ய தேசம், சௌந்தர்யராஜன்னே பகவானுக்கு திருநாமம். அத்தனை அழகு அத்தனை அழகு. அவ்வளவே காஞ்சிபுரத்துக்கு வாங்கோ, காண்தகு தோள் அண்ணல்னு பேர். தேவபெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு தெரியுமோ, காண்தகு தோள் அண்ணல். பாடினவர் யார் தெரியுமா? ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு கவி பாடினார். அதுதான் விசேஷம். ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் மற்ற ஊர் பெருமாளெல்லாம் அவ்வளோலாம் வசதியெல்லாம் கொண்டாடிடவே மாட்டார். ஏன்னா ரங்கநாதனை தவிர எதுவுமே அவளுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் காஞ்சிபுரம் பெருமாளை ஒரு பாட்டில் தான் கொண்டாடி இருக்கார். ஆனால் அது லட்சம் பாட்டு கோடி பாட்டுக்கு சமம் தெரியுமோ. ஏன்னா பாடி இருக்கிறவர் எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லிட்டார், காண் தகு தோள் அண்ணல்னார். அந்த சங்க சக்கரங்களை தேவப்பெருமாள் லாகவமா பிடிச்சுட்டு இருக்கா போலே இன்னொரு பெருமாள் பிடித்து கொண்டிருக்கவில்லைன்னு உறுதிப்பட சொல்லலாம். நான் தான் பரம்பொருள்னு திருக்கச்சனமிட்ட பேசினாரோ இல்லையோ, இன்னைக்கும் நடந்து வந்தார்னா அதை நம்மளை பார்த்து சொல்லிட்டே வரா போல இருக்கும். நான் தான் பரம்பொருள். ஒரு அடிக்கும் உங்க காதில் அது ஒலிச்சுட்டே இருக்கும், நான் தான் பரம்பொருள், நான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டே வரா போலத்தான் இன்னைக்கும் வருவார். ஒரு சாதாரண ஏகாதசி புறப்பாடாத்தான் இருக்கும். அதுல சன்னதியிலிருந்து நேரம் நடந்து வரச்சே பார்த்தா நானே பரம்பொருள், அகமேவ பரம் தத்துவம், இதை சொல்லிட்டே வரா போல அத்தனை அழகா இருக்கார். ராமன் அப்படி கையை தூக்கினார்னு சொன்னா கீழே பெரிய நிழல் கிடைக்குமா. ஸ்ரீராமாயணம் சொல்றது, கையை தூக்கினார்னா பெரிய நிழல் கீழே கிடைக்கும். உலகமடங்க வந்து நின்றாலும் நிழலுக்கு பஞ்சமிராது. நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற குறைதான் இருக்குங்கிறார். எல்லா உலகத்தை சேர்ந்தவாளையும் அழிச்சுன்னு வந்தாச்சான். நீங்களும் வந்து நில்லுங்கோ, பரவாங்க வாங்கோ, பரவாயில்ல வாங்கோன்னு அழிச்சுமே நிற்க வச்சாச்சே. இன்னும் யாரையாவது கூப்பிடுப்பாங்க, இதுக்கு மேலே யாரும் பாக்கி இல்லை. ஐயோ இன்னும் இவ்வளோ நிழல் இருக்கேன்னு வாழம். தடந்தோள் இராகவன் ஒல்லியோ அப்படி அப்படி கையை தூக்கிட்டாருன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் நிழல் தருகின்ற இளைப்பாறும் இடம் போலே பகவான் விளங்குகிறான்ங்கிறது அவனுடைய அழகிற்கு இருக்கிற பெருமை. அப்போ ராவணன் வீரத்திற்கு தோற்றான், விபீஷணன் குணங்களுக்கு தோற்றான், சூர்பனகை பெருமானுடைய அழகிற்கு தோற்றாள். ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொத்த உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்குகிற ஒரு சாமர்த்தியம் அது ராமனிடத்திலே இருந்தது அப்படிங்கிறது இந்த இடத்திலே ஏற்றம். அதனால வந்த அந்த தூதுவர்களை பெருமான் விட்டுட்டு சொல்றான், நீ போய் சொல்லு ராவணனிடத்திலே என்று அவர்கள் அனுப்பின உடனே அவர்கள் போய் அந்த ராவணனிடத்திலே மொத்தத்தையும் சொல்லுகிறார்கள். அந்த சைன்யம் இவ்வளவுதான் என்று அளவிட்டறிய முடியாததாய் இருக்கிறது. ஐயோ அந்த சேனை நான் பார்த்துட்டு வந்தேன், எத்தனை பெருசா இருக்கு தெரியுமா. வானர சைன்யம்ங்கிறது வெள்ளம் வெள்ளமாக மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நம்மளால் அந்த வானர சைன்யத்தை தாக்கு பிடிக்க முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. அந்த ராமனை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது என்றே தோற்றுகிறது. அப்பவே அவன் சொல்லிட்டான், எனக்கு என்ன தோன்றதுன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும் என்று நமக்கு தோன்றவில்லை. அதுக்கு மேல முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டா, விபீஷணனுக்கு அங்க ராஜாபிஷேகமும் ஆழ்த்து. அதையும் ராவணனிடத்திலே ரொம்ப அழகா சொல்றா. ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசிதா. அவனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்து லங்கைக்கு ராஜாவாகவும் அவனை ஆக்கி விட்டார்கள். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரஹா பிரமுமோதஹான்னு ஒரு ஸ்லோகம்.
அது முதல் சர்க்கத்திலேயே சம்க்ஷேப ராமாயணம்னு இருக்கு பாருங்க, அதில் வர ஸ்லோகம்னு நினைவு. ரொம்ப அழகான அர்த்தம் இதுக்கு. ராவணனுடைய இடத்திலே விபீஷணனை அரசனாக பெருமான் முடிசூட்டி விட்டான். முடிசூட்டின உடனே பெருமானுக்கு ஒரு ஜுவரம் தீர்ந்ததாம், ஒரு தாபம் போச்சாம் பெருமாளை விட்டு. இப்போ குழந்தைகள் சாப்பிட ரொம்ப படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா கஷ்டப்பட்டு ஒரு கிண்ணத்துல சாப்பாட்டை கலந்துன்னு வந்து அதை ஊட்டுறதுக்கு படாத பாடுபட்டு ஊட்டி விட்டாள்னா அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே பாருங்க தானே சாப்பிட்டா போல ஒரு உவகை அடைந்து அப்பாடான்னுட்டு போவா. அந்த அப்பாடாங்கிறதுக்குள்ள எத்தனை அர்த்தம் பொதிந்து இருக்கிறது தெரியுமா? இனிமே தான் சாப்பிடணும் சாப்பிடல அதை பத்தி எல்லாம் அவளுக்கு விசாரமே கிடையாது. இந்த குழந்தைக்கு போடுறதுக்குள்ள அப்பா. அதை போல ராமன் விபீஷணன் தலையில அந்த கிரீடத்தை வைத்தான். அப்பாடான் நானாம். பெரிய ஜுவரம் போச்சான் பெருமானுக்கு. என்ன ஜுவரம் போச்சு? அவன் பயந்துட்டு இருந்தானாம். ஏற்கனவே அயோத்திக்கு போனா பரதன் கொண்டு வந்து கிரீடத்தை தள்ள வைக்க போறான், அதையே எப்படி தவிர்ப்பதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவன் வேற நான் லங்கைக்கு ராஜாவா இருக்க மாட்டேன், நீதான் பார்த்துக்கணும் என்கிட்ட கொடுத்துருவானோன்னு பயந்துட்டே இருந்தேன். தலையில கிரீடத்தை வச்சேன், நல்ல வேளை இவன் எதுவும் சொல்லல மறுக்கல, ஜுவரம் போச்சு. இது ஒரு அர்த்தம். விஜ்வரஹா பிரமுமோதஹா, ஜுவரம் நீங்க பெற்றவனாய் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனா வேற ஒரு அர்த்தம் இன்னும் ரொம்ப அழகா சொன்னான். விஜ்வரஹாங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கோங்கன்னா, அதை வீணு தனியா பிரிச்சுக்கணும், ஜுவரஹான்னு தனியா பிரிச்சுக்கணும். வீணா பக்ஷின்னு ஒரு அர்த்தம், பறவைன்னு ஒரு அர்த்தம். விபீஷணனுக்கு பெருமாள் லங்காராஜ்யத்தை கொடுத்தார், ஆனாலும் ஜுவரம் நீங்க பெறாதவரா இருந்தார். இன்னும் ஜுவரம் போகல. ஒரு பறவை விஷயமான ஒரு ஜுவரம், வெப்பம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணா. அது என்ன வெம்மை, அது என்ன வெப்பம்னு கேட்டா, இந்த ராமராவண யுத்தம் நடக்கும்போது பல உயிர்கள் நிச்சயம் போகும். சண்டை நடந்தால் உயிர்கள் போகத்தான் போகிறது. அது என்ன, இன்னைக்கு நடக்கிற போர்லெல்லாம் பெரும்பாலும் அப்பாவி உயிர்கள் போகிறது. அன்னைக்கு நடந்த சண்டையில் ஒரு உத்தமமான காரியம் பண்ணிட்டு இருந்தா, கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தா, வயோதிகர்கள், பிராமணர்கள், பசுமாடுகள் இதெல்லாம் தனியாக கொண்டு போய் பத்திரமா எங்கேயாவது நிறுத்தி விட்டு தான் பொதுமக்களுக்கோ சண்டைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இன்னைக்கு அந்த தர்மம் எல்லாம் எங்கும் யாரும் ஃபாலோ பண்றதாவே தெரியல. பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொண்டு போய் பாம் போடுறான்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்தா வயிறே கலங்குறது. இந்த மாதிரிலாம் கூட யாரா இருக்கட்டுமே, அது எந்த குழந்தைகளா இருந்தாலும், குழந்தைகள் என்ன தெரியும் அந்த குழந்தைகளுக்கு? சண்டைனா என்னன்னு தெரியுமா? சிரிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா குழந்தைகளுக்கு? அப்போ அந்த நாள்லன்னா ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு தான் அவர்கள் சண்டைங்கிறதையே பெருசா போடுகிறார்கள். இந்த சண்டையே நடக்கிறது இல்லையோ. அப்ப ராவணன் போய் கேட்டா, இந்த சண்டையிலே நம்முடைய ராட்சச வீரர்கள் அவர்கள் எல்லாம் இறந்தால் என்ன செய்வது? ராவணன் சொன்னா, என்ன பண்றது, கடல்ல தூக்கி போட்டு வந்துட்டே இருங்கோன்னுட்டான். யாராவது போயிட்டானா அந்த பிணங்களை எல்லாம் ஒன்று பத்திரப்படுத்தி வச்சு நாம் என்ன பண்ண போறோம், அதெல்லாம் கொண்டு போய் கடல்ல போட்டுடுங்கோ. ராமனிடத்துல கேட்கப்பட்டது. நம்ம சைன்யத்துல சேர்ந்த வானர வீரர்கள்லாம் போயிட்டா என்ன பண்றது? அப்பதான் தேவேந்திரன் பார்க்கறதுக்குன்னு வந்தான். தேவேந்திரனுக்கு ஒரு சக்தி உண்டு, மாண்டாரை உயிர்ப்பிக்கும் சக்தி அவனுக்கு உண்டு. பெருமாள் அவனிடத்துல சொன்னார், தோபர்பா, இந்த வானரங்கள் எனக்காக, நான் சீதையை திரும்ப அடைதற் பொருட்டு எனக்காக சண்டையிடவிருக்கின்றன. சண்டையில் பல பேருக்கு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு தான் போயிட்ட வாழை பிழைப்பிக்கிற சக்தி இருக்கும் இல்லையோ, தயவு பண்ணி இந்த வானரங்கள் எவ்வவர்கள் எல்லாம் இறந்து மாண்டு போகிறார்களோ அவர்களை பிழைப்பித்து தர வேண்டிய காரியம் உன்னுடையது, செய்வாயான்னு கேட்டார். அவசியம் பண்றேன்னுட்டான் அவன். உடனே ராமன் என்ன கட்டளை போட்டார், எந்த வானர வீரன் இறந்தாலும் அவன் உடலை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். குவியலா வானர பிண குவியல் கிடக்கிறதாம். அத்தனை இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். தேவேந்திரன் வந்தான், என்னமோ மந்திரத்தை சொன்னா ஒன்னொன்னா எழுந்து வருதான், தூங்கி எழுந்து வரா போல சோம்பல் முடிச்சுட்டு ஒரு வானரமா வருது. எல்லாம் துள்ளி குதிக்கிறானா, ரொம்ப சந்தோஷமா. ராமன் மட்டும் வாட்டத்தோட இருந்தாராம். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னேன், விபீஷணனை ராஜாவாக்கின பிற்பாடு தன்னுடைய வெப்பம் தீரப்பெற்றவனானான். இது முதல் பொருள். ரெண்டாவது பொருள் என்ன பார்த்தோம், அவனை ராஜாவாக்கின பிற்பாடும் வெப்பம் போகல, அதாவது மனசுல இருக்கிற தாபம் ஆறல, என்னமோ ஒன்று பெருமானை வாட்டி கொண்டிருந்தது, ஒரு பறவை விஷயமான துயரம்னு சொன்னேன். இப்ப இந்த வானரங்கள்லாம் பிழைச்சி வரதை பார்த்துட்டு எல்லாம் கை தட்டுறா, குதூகலிக்கிறா, கும்மி அடிக்கிறா, கூத்தாடுறா. ராமன் மட்டும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தார். லக்ஷ்மணன் பொறுமையா கேட்டான், அண்ணா மூஞ்சி இப்படி வச்சுக்க, அதை பார்க்கவே நன்னா இல்லை, பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வானரங்கள்லாம் எழுந்து வரது உனக்கு இஷ்டம் இல்லைங்கிற போல இருக்கு. ராமன் சொன்னார், நான் அப்படி கூட நினைப்பேன், நான் தானே இந்த வரத்தையே தேவேந்திரனிடத்துல கேட்டேன், அப்புறம் என்னத்துக்கு மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன்னா, ஐயோ அன்னைக்கு ஜட்டாயுங்கிற பறவைக்கு ஏதோ சம்ஸ்காரம் பண்றேன்னு கொடுத்துட்டு வந்துட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவரையும் கையெடுக்கல வச்சுட்டு தூக்கின்னு வந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த வானரங்களோடு கூட அவரையும் சேர்த்து பிழைக்க வைத்திருப்பேனே, அவர் உடலை பாதுகாக்காமல் போய்விட்டேனேன்னு வருத்தமுற்றானாம் பெருமான். இந்த தாபம் இன்றைக்கும் இருக்கிறதுன்னா இது அழியாத தாபம். இப்போ அவர் மனசு அது தச்சுட்டே இருக்கான். ஐயோ தேவேந்திரன் வந்து பாப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம்,
தன் தந்தையை காப்பாற்றணும்னு கூட பகவான் நினைக்கல, தசரதனை காப்பாற்றணும்னு கூட நினைக்கல, ஜடாயுவை காப்பாற்றணும். ஏன்னா தனக்காக சண்டை போட்டு போயிருக்காரு இல்லையோ, அதை பெருமானாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால இந்த இந்த இடத்துல ஸ்பையா வந்தவ போய் ராவணனிடத்துல போய் சொல்லியிருக்கா, அங்கே விபீஷணனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாகவும் ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கழுத்தில் 100 கமலங்கள் கோர்த்த பொன்மாலை விளங்குகிறது. அது வாலியை அடிச்சு கொண்டுட்டு வாலியிடமிருந்து அவன் பெற்று ராமனாலே அணிவிக்க பெற்று அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த மாலை இருக்கே, அது வீரலட்சுமிக்கு இருப்பிடமாக இருக்கிறது. அந்த மாலை அணிந்தவன் தோல்வி காணான். இதெல்லாம் ராவணனுக்கு சொல்லப்படுறது. அந்த மாலையை ஒருத்தன் போட்டு இருக்கான்னா அவனுக்கு தோல்வியே கிடையாது. ராட்சசேஸ்வரா, உனக்கு சொல்றேன், மேக்ஸ் தெரிஞ்சவாள்லாம் வேணா கூப்பிட்டுக்கோங்கிறான். யார் யாரெல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் வல்லுநர்களோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. 100 லட்சங்களை 1 கோட்டின்னு சொல்லுவா. இது ஒன்று தான் நமக்கு தெரியும். மேலே என்னென்ன சொல்கிறா பாருங்கோ. 100 லட்சங்களை 1 கோட்டின்னு சொல்லுவா. 100,000 கோடிகளுக்கு சங்கம்னு பெயர். 100,000 சங்கங்களை மகாசங்கம்னு சொல்லுவார்கள். 100,000 மகாசங்கங்கள் பிருந்தம்னு பேரு. 100,000 பிருந்தங்கள் மகா பிருந்தம். 100,000 மகா பிருந்தங்கள் பத்மம். 100,000 பத்மங்கள் கர்வம். 100,000 கர்வங்கள் மகாகர்வம். 100,000 மகாகர்வங்கள் சமுத்திரம். 100,000 சமுத்திரங்கள் ஓகம். 100,000 ஓகங்கள் ஒரு மகோகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வானர சைன்யம் இந்த மகோகத்தை போல இருக்குன்னு முடிச்சுட்டாங்க. இப்போ நம்மளே கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ எத்தனை பெரிய கூட்டமாவா இருக்கா. அந்த வானர சைன்யத்தில் அந்தந்த சேனாபதியின் கீழ் வேறு வேறாக 1000 கோடிகளும் 100 சங்கங்களும் 1000 மகா சங்கங்களும் 100 பிருந்தங்களும் 1000 மகா பிருந்தங்களும் 100 பத்மங்களும் 1000 மகா பத்மங்களும் 100 கர்வங்களும் 100 சமுத்திரங்களும் 100 மகோகங்களும் கோட்டி மகோகங்களும் அடங்கிய எண்ணி பார்க்க முடியாத பெரிய சேனைகள் உள்ளன. இந்த மாபெரும் சேனையுடன் ராமன் முன்னை எதிர்க்க வந்துள்ளான். நீ உடனே நாம் தோல்வி அடையாதிருக்கும்படியான முயற்சிகளை எல்லாம் செய்வாயாக சொன்ன உடனே அவன் பார்த்தான். இப்ப சீத்தையை கொஞ்சம் நடுவில் பயமுறுத்தி வைக்கணுங்கிற அபிப்பிராயம் ராவணனுக்கு ஏற்பட்டது. வந்த அந்த ஒற்றர்களை பார்த்துட்டு சொல்றான், என் சோத்தை தின்னுட்டு நீங்க என்னையே பயமுறுத்திட்டு இருக்கீங்கோ, இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? கூட இருக்கிறவர்கள் உற்சாகமூட்டுகிறவர்களாக இருக்கணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்றவாளா இருக்கக்கூடாது. அவள் மனசுக்குள்ள நினச்சிண்டா, நீ எதனா உத்தமமான காரியம் பண்ணியிருந்தா என்கரேஜ் பண்ணலாம். நீ பண்ணியிருக்கிறது அநியாயமான காரியம். அதில் உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் வழி சொல்லிட்டு இருக்கோம். உன்னோட சேர்ந்து நாங்களும் முடிஞ்சு விடுவோம் போல் இருக்கு. இதை போய் நான் டிஸ்கரேஜ் பண்ணுறதா நீ சொல்லிட்டு இருக்கியேன்னு நினைத்து கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்போ தான் ராவணன் நினச்சிட்டான், சீத்தையை கொஞ்சம் நாம் அச்சமூட்டுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு மாயா சிரசு, போலியான ராமனுடைய முகம், அதை கொண்டு போய் சீத்தையினிடத்திலே காண்பித்தான். சீத்தை பலவாறாக புலம்புகிறாள். கவனமாக கேளுங்க. நஞ்சியரத்தில் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர், பராசர பட்டருக்கு அருமை சீடர். அந்த நஞ்சியரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையான இணைன்னு சொன்னால் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல இணைன்னுவா. அது மீதி இருக்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டம். உறவா போடுவான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் போனாலே ஏகப்பட்ட காரியம் இருக்குது, செய்கிறது கஷ்டம். இதில் ரொம்ப அருமையான தம்பதி ஒருத்தர் போனால் பின்னாடியே போயிட்டாருன்னா இருக்கிறவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. இவர் தானே எல்லாத்தையும் பண்ணி ஆனும். பிள்ளையா இருக்கிறவருக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நல்ல இணைன்னு சொன்னால் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போனால் அது ரொம்ப நல்ல, தானாக போகணும். அதாவது நம்ம முயற்சி பண்ணி நாம் விழுந்து போகிறதெல்லாம் கிடையாது, கேட்ட மாத்திரத்தில் போகிறதுன்னு உண்டோ இல்லையோ. நாச்சியார் திருமொழியில் ஒரு இடத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவாள். ராமானுஜர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார், போயிட்டார்னு செய்தி எல்லா இடத்துலையும் பரவித்து. திருமலை அனந்தாழ்வான் அழுதுண்டே புறப்படுறார். கூட இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவரும் வரார். அவர் தள்ள அடிச்சுக்கிறார், மணல்ல புரள்றார். அவரால் தாங்கவே முடியல. இனிமேல் ராமானுஜர் இல்லாத எப்படி இருக்கிறது? அனந்தாழ்வானும் அழறார், அவரும் அழறார். ஆனால் அந்த கூட வந்தவர் என்ன தெரியுமா பண்ணுவாரா? அப்பப்போ மலை மேலே ஏறுவார், ஏதோ மரக்கிளையில் ஏறி நான் இங்கேருந்து குதிச்சு இப்போயே போய்டுறேன்னு குதிக்கிறதுக்கெல்லாம் போனாராம். அனந்தாழ்வான் ஒரு நிமிஷம் அவரை நிறுத்துறார். ஒரு நிமிஷம் நின்று, நான் சொல்கிறத கேளு. அப்படி பிராணன் போகிறதா இருந்தால் உடையவர் போனார்னு கேட்ட உடனே போயிருக்கணும். எப்போ போலையோ இப்போ நீ மேலேருந்து குதிச்சேன்னா பிராணன் போகாது, கை கால் தான் முறியும், ஒன்றை வேற தூக்கின்னு நான் போடும். இது என்னோட பிரச்சனை வேற. அதனால் நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், கீழவான்னு கூப்பிட்டாராம். இங்கே நஞ்சியர் இடத்துல கேள்வி என்னன்னா, சீத்தை எப்போதும் ராமனையே நினைத்து கொண்டிருக்கிறவள் தானே. இப்போ ராமன் இல்லைன்னு அந்த மாயா சிரசு கொண்டு வந்து காட்டப்பட்ட போது அவள் பலவாறாக புலம்பினாள், அழறா, எல்லாம் பண்றா. பிராணன் ஏன் போலேங்கிறது கேள்வி. ராமன் போயிருந்திருக்கணுமா வேண்டாமா? ஐயோ ராமன் போயிட்டானான்னு கேட்டுட்டு அப்போவே போயிருந்திருக்கணுமா வேண்டாமா? ஏன் போகலைங்கிறது கேள்வி. ரொம்ப அழகான பதில் அவர் சொன்னார். இந்த மாயாசிரஸை பார்த்துட்டு அவன் போயிட்டான்னு உடனடியாக பிராணன் போகணுங்கிற தேவை இல்லை. அப்படி போகமாட்டார்கள். ஏன்னா உண்மையில ராமன் போகலை இருக்கான். அவன் போயிருந்தான்னு சொன்னா ஒருத்தர் வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, போயிருப்பா.
அவன் உண்மையா போயிருந்தான்னு சொன்னால் ஒருத்தர் வந்து சொல்லணுங்கிற தேவை இல்லை, அக்கணமே உயிர் பிரிந்திருக்கும். இப்ப ஏன் உயிர் போலேன்னா அவன் இருக்கிறான்ங்கிறதுனால போலே. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் இருக்கிறான்ங்கிறதை நன்கு புரிந்து கொள்ளலாம்னுட்டு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இந்த இடத்துல காட்டுகிறார்கள். அந்த மாயத்தலையை கொண்டு போய் காட்டினான். முதல்ல பயந்துட்டா. பெருமாள் கரையிலிருந்து நாணொலியை எழுப்பினார். அவர் செஞ்ச வேலை என்னன்னா, அந்த நான் அப்படி அசைச்சார் பாருங்கோ, அந்த ஒலியை கேட்டுட்டு அவள் தரித்திருந்தாள். இதுதான் ஆண்டாள் ரொம்ப அழகா பாடுறா. சங்கொலி சார்ங்கவில் நாணொலின்னு ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கொலி எங்கன்னா விமலன் மடுத்தூதிய சங்கொலி. ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு 7 ஸ்லோகங்கள் எழுதி அனுப்பிச்சுட்டா. உன்னை அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன், நீ தான் வந்து என்னை கல்யாணம் பண்ண. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுப்பா. உன் பெருமையை கேட்டு 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 என் உள்ளத்திலே நீ நிறைந்திருக்கிறாய், உன்னைத்தான் கணவனாக நான் வரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எங்க வரணும், எங்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு முதற்கொண்டு அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டா. அவளுக்கு ஒரு கவலை இருந்தது. நான் இப்படி வெட்கம் இல்லாம கடிதம் எழுதினேன்னு என்னை அவர் புறக்கணிப்பாரோ, என்னை பற்றி என்ன நினைப்பாரு, இந்த பெண்ணுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதா, இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி அனுப்பிச்சுட்டாளேன்னு நினச்சிட்டு போறாருன்னுட்டு அவன் முதலே சொல்லிட்டான், நான் லெட்டர் எழுதுறதுக்கு நீ உன்னோட அழகு உன்னோட குணம் தான் காரணம், நான் காரணம் இல்லைன்னுட்டா. நீ இவ்வளோ அழகனா இருக்க, நீ இத்தனை குணவானா இருக்க, நல்லவனா இருக்க, அதனால் லெட்டர் எழுதினேன், இது உன்னோட பிழை, என் பிழை இல்லை அப்படின்னு அதையும் சொல்லி முடிச்சுட்டா. சரி, கண்ணன் வரதுன்னு முடிவெடுத்துட்டாரோ இல்லையோ. புறச்சோலை வெளியில இருக்கிற ஒரு உத்தியானம், அந்த சோலையில வந்த போது அந்த சங்கநாதத்தை பண்ணார் பாருங்கோ ருக்மிணி பிராட்டி. அப்பவே தேறிட்டா, அழைச்சின் போறதுக்கு வந்துட்டார். பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி கேட்கிறது, நம்மை அவர் அழைத்து கொண்டு போவார். அதே போல எப்போது நாணொலி எழுப்பப்பட்டதோ அப்போது சீதா பிராட்டிக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. இங்க ஆண்டாள் சொல்றா, சீதைக்கு நாணொலி மாத்திரம் போதும், ருக்மிணிக்கு சங்கொலி மாத்திரம் போதும், நான் வச்சிருக்கிற அன்புக்கு ரெண்டும் வேணுங்கிறா. உன்னை நினைச்சு நீ எப்ப வருவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன் இல்லையோ. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்ங்கவில் நாணொலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான்னு கொலோ. திருமாலிருஞ்சோலையை பாடச்சே சொல்றா பாருங்கோ. கோங்கலரும் பொழில் மாலிரும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குதின்னேன். நான் பிரயோஜனம் இல்லாம இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல வரா. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் பிரயோஜனம் இல்லாத இருந்துட்டு இருக்கேன். எதை போலன்னா திருமாலிரும் சோலையில் கொன்றைகள் போலேன்னுட்டான். அந்த கொன்றைகள் மேல் தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். அந்த திருமாலிருஞ்சோலையில நிறைய கொன்றை மலர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு, பூத்திருக்கு. கொன்றை மலர் யாருக்கு பயன்படும் உங்களுக்கு தெரியும், பரமசிவனாருக்கு உகந்த பூவது. அதை கொண்டு போய் விஷ்ணுவாலயங்கள்ல பெருமாளுக்கு யாரும் கொடுக்கறதுங்கிறது கிடையாது. இப்ப திருமாலிருஞ்சோலையில நிறைய கொன்றை புஷ்பம்லாம் பூத்திருக்குன்னா பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அங்க இருக்கிறவர் விஷ்ணு, அவருக்கு இது பிரயோஜனப்பட போறது கிடையாது. இங்க சுந்தரேசனார் கோயில் பக்கத்துல இருந்தா உபயோகப்பட போறது, திருமாலிருஞ்சோலையில இருந்தா பிரயோஜனப்பட போறது இல்லை. அதை போல நானும் பிரயோஜனம் இல்லாத இருந்துட்டு இருக்கேன். என்ன பெருமாள் இன்னும் ஸ்வீகரிக்கலன்னு சொன்னால், ஏன்னா வானிடை வாழும் அவ்வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்தபவி தானே பாடியிருக்கா. மானிடவருக்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லைன்னு சொல்லிட்டா. நான் பெருமானுக்கு தான். ஆனா அந்த பெருமான் வந்து தன்னை இன்னும் சேர்த்துக்கலன்னு சொன்னா, ஆமா திருமாலிருஞ்சோலையில இந்த கொன்றைகள் மேல் அங்க இருக்கிற தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன், நானும் உபயோகப்படாத இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பெருமான் தேற்ற வேண்டுமாகில் எனக்கு ஒரு ஆறுதல் தரணும்னு சொன்னால் பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி அதுவும் நான் கேட்கணும். அதே போல சார்ங்கவில் நாணொலி அதையும் நான் கேட்க வேண்டும். அப்படின்னா அவர்களை காட்டிலும் இவள் விலக்ஷணைன்னா. சீதைக்கு நாணொலி மாத்திரம் போதும், ருக்மிணி பிராட்டிக்கு சங்கொலி மாத்திரம் போதும். அவர்களை விட இவள் சிறந்தவள்ங்கிறதுனால இந்த ரெண்டுமே எனக்கு தேவை, கேட்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவள் தெரிவித்தாள். ஆக மாயாசிரஸ்ங்கிறது காட்டப்பட்டு பிற்பாடு அந்த நாணொலியை கேட்டு அவள் தேறினாள். பெருமான் சௌக்கியமாக இருக்கிறான்கிறதை நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள். அதுக்கு மேலே இவர்கள் எப்போது யுத்தத்தை தொடங்குவதுன்னுட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட ஆனந்தத்தோட வானர முதலிகள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அரைக்கூவல் விடுக்கப்பட்டது. அத்தனை பேரும் வர வேண்டும், சண்டை போடணும்னு ராட்சசர்களை பார்த்து கூப்பிடுறா போதே பெரும் சப்தத்தை எழுப்பி கொண்டிருந்தார்கள். அப்பத்தான் அங்கதன் தூதுன்னு நடந்தது. ஒரு தடவை அனுப்பணும் முடியும். ஏற்கனவே ஹனுமான் போயிட்டு வந்தார், அவர் போய் பல ஆட்டங்கள் எல்லாம் போட்டு வந்திருக்கார். அங்கதன் போய் பார்த்த உடனே ராவணன் கேட்டான், நீ அங்கதனா, வாலியினுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டுட்டு, வாலியும் நானும் சிறந்த நண்பர்கள் அப்படின்னா. அங்கதன் சொன்னார், எனக்கு நன்னா தெரியும், எங்க அப்பாவுக்கு நீ நல்ல நண்பன்னு தெரியும், ஆனா நண்பனாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள மோதல் உண்டாகித்தான் காதல் உண்டாச்சு, எனக்கு நன்னா தெரியும். நான் அப்ப சிறிய பிள்ளையா இருந்தேன், என்னை தொட்டில்ல போட்டிருந்தா, நான் தொட்டில்ல ஓன்னு எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருந்தேன். அந்த சமயத்துல தான் உன்னோட சண்டை போடுறதுக்கு எங்க அப்பா போயிருந்தார். உன்னை சண்டையை போட்டுட்டு உன்னுடைய குடுமையை எப்படி சொல்லி இப்படி தூக்கிட்டு வந்தார்.
தொட்டில்ல மேலே கட்டுட்டாராம். வாலி என்ன பண்ணியிருக்கான், ராவணனை மேலே கட்டுட்டு கீ கொடுத்தா அது விட்டுன்னு சுத்தம் இல்லையோ, ஒரு அடி பட்டுன்னு வச்சிருக்கான். ராவணன் அப்படி சுற்றி நின்றுருக்கான். நீ அப்படி சுற்றி நின்றதை பார்த்து நான் அழுகையை நிறுத்தினேங்கிறான் அங்கதன். இப்போ இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த கோயில்களில் யாழி வாகனம் நீங்கள் பார்த்துருக்கலாம். யாழிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அதற்கு கர்ப்பேந்திர சிம்ம பக்ஷகம்னு பேர் வடமொழியில். கம்பர் பாடினார், கருப்பேந்திரம் முதலாயின கண்டாள் இடர் காணாள்னு பாடினார். காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி அழகா சொன்னார், கருப்பேந்திரம்னா என்னன்னா, பல பேர் தெரியுமா அர்த்தம் பண்ணிவிட்டா, காட்டில் போச்சு ஆங்காங்கே சர்க்கரை ஆலையெல்லாம் பார்த்தா கருப்பேந்திரம், கரும்பு இயந்திரம் கருப்பேந்திரம், சர்க்கரை ஆலையை பார்த்தா ஆனால் சீத்தை பயப்படலன்னு எழுதினான். காஞ்சி சுவாமி பிரதிபாத பயங்கர சுவாமி கேட்டா, சர்க்கரை ஆலையை பார்த்தா முதல்ல எதுக்கு பயப்படணும், அதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா தமிழறிஞர்கள்லாம் சொன்னாலாம். பின்ன இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னா, கர்ப்பேந்திர சிம்ம பக்ஷகம்னு யாழிக்கு பெயர். அப்ப கருப்பேந்திரம் முதலாயின கண்டாள் இடர் காணாள். அந்த யாழியே பார்த்தாலும் அவ பயப்படலை. ஏன் அப்படின்னா, வால்மீகி வடமொழியில சொல்றார், பாஹு ராமஸ்ய சம்ஸ்ரிதான், ராமனுடைய தோளை அண்டை கொண்ட பலத்தாலே. அவன் இருக்கான் காப்பாத்துறதுன்றச்சே நம்ம என்னத்துக்காக இப்போ பயப்படணும் அப்படின்னு பயப்படாம இருந்துட்டா. அந்த யாழி எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க கோயில்கள்ல பார்க்கலாம், அதன் துதிக்கையில யானை சிறிய உருவமா இருக்கும். யானை எத்தனை பெரிய பிராணி, யாழியினுடைய துதிக்கையிலே ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டம் யானை இருக்கும்னா, அப்ப அந்த யாழி எத்தனை பெருசா இருக்கும்னு நாம ஊகித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த யானையை தொங்க விட்டுருப்பா. அதுல யானையை பார்த்தா தான் யாழி எத்தனை பெருசா இருந்திருக்குங்கிறத நம்மாலே ஊகிக்கவே முடியும். அப்ப அத்தனை பெரிய அந்த பிராணி யாழி, யாழின்னு சொல்லுகிறோமே, அந்த கருப்பேந்திரம் முதலாயின கண்டாள் இடர் காணாள். அதை போல இப்ப அங்கதன் தொட்டில் இருக்கான், ராவணனை கிளுகிழப்பை ஆட்டம் கொண்டு வந்து மாட்டியிருக்கான்னு சொன்னா, அந்த குழந்தையே எத்தனை பெருசா இருக்கணும்னு பாருங்க. அதுக்கு மேல அவன் வாலி தட்டிருக்கான், அதை சுத்தி இருக்கு, அழுகையை நிறுத்திருக்கான். இதெல்லாம் அங்கதன் நினைவூட்ட உடனே, ஓ அதெல்லாம் வேற நீ ஞாபகம் வச்சுருக்கியப்பா, அது ஏதோ விளையாட்டா நடந்தது, ஆமாம்மா எனக்கு விளையாட்டுக்கு எங்க அப்பா நடத்தினது அப்படின்னு விட்டான். இது ராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயம் சொல்றேன். அங்கதன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான் ராவணன், நீ குரங்கு வந்திருக்க, இதுக்கு முன்னாடி ஒரு குரங்கு வந்ததேன்னு இழுத்தானான். அவனுக்கு ஹனுமான் பேரை சொல்றதுல விருப்பம் இல்லை. ஹனுமான் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட பக்தர், பக்தராஜர் அவர். ஆனா அவர் பேரை சொல்றதுல விருப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி கூட ஒரு குரங்கு வந்ததுன்னு என்னமோ தான் அதை சட்ட பண்ணாதா போலேயும் தனக்கு அது தெரியாதா போலேயும் பேசினான். அங்கதனுக்கு சொல்றன்னு கோபம் வந்துருச்சு. எப்பேற்பட்டவர் ஹனுமான், அவரை பத்தி நீ இப்படி பேசுறியான்னு பார்த்துட்டு அவனும் சரி உன்ன மாதிரியே நானும் பண்றேன்னுட்டு இவனும் சட்ட பண்ணாதா போலே, இல்லையே இதுக்கு முன்னாடி நாங்க யாரையும் அனுப்பவே இல்லையேன்னா, எங்க கூட்டத்திலேருந்து யாருமே வரலையே, நான் தான் முதல் ஆசாமி, என்னத்தான் அனுப்பிச்சிருக்கார், இதுக்கு முன்னாடி யாரும் வந்திருக்க முடியாத, யாரும் நாங்க அனுப்பலையேன்னா. என்னப்பா இப்படி சொல்ற, ஒரு அவன் இப்ப எப்படி மாறுறான் பாருங்க, என்னப்பா இப்படி சொல்ற, ஒருத்தன் வந்தான் என்ன ஆட்டம் கெட்ட ஆட்டம் போட்டு போயிட்டான்பா, லங்கையே கொளுத்துட்டான், படாத பாடு படுத்திட்டு போனான், எத்தனை ராட்சசர்களை முடிச்சுட்டான் அவன் இப்படின்னு சொன்ன உடனே அங்கதான் சொன்னானா, இரு யோசனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பேரு ஞாபகம் வரல, ஆனா நீ சொன்னது வாஸ்தவம் தான் அப்படின்னா. ஐயோ ஹனுமான்னு பேரு இவனே சொல்றான் உடனே. அப்ப அங்கதான் நினைச்சேன், நான் இதை முதல்லயே சொல்லலாமோ இல்லையோ, இன்னும் உனக்கு அப்படியே ஞாபகமே, நீ மறக்கிற மாதிரி வேலையை அவர் பண்ணிட்டு போயிருக்கார், அப்படி இருந்து நீ நாடகம் ஆடினே இல்லையோ, இப்ப நான் ஆடுறேன் பாரு ஆட்டம் உன்னோட. உடனே அங்கதான் சொன்னான், ஹனுமான் ஹனுமானா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வாஸ்தவம் தான், எங்க கூட்டத்துல அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இங்க வந்தப்போ நீங்க ஏதோ அவரை கட்டி போட்டீங்களாமே, நாங்கள்லாம் அடிச்சு துரத்திட்டோம், இந்த மாதிரி பலம் இல்லாத ஒரு குரங்கு நமக்கு தேவையில்லைன்னுட்டு நாங்கள்லாம் துரத்திட்டோம்னா. அவன் பார்த்தா, நான் பலமில்லாத குரங்கே இந்த ஆட்டம் போட்டிருக்குன்னு சொன்னால், இப்ப துரத்தப்பட்ட குரங்கு எங்க கூட்டத்துக்கு நீ லாயக்கு இல்லைன்னு துரத்தப்பட்டதே இத்தனை பெரிய பலசாலின்னு சொன்னா, மீதி இருக்கிற குரங்கெல்லாம் என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு அவன் அச்சம் கொண்டான்னு சொல்லுவார்கள். ஆக அங்கதன் தூது போனான், அவனும் நல்வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பார்த்தான். ராவணன் கேட்பதாக இல்லை, யுத்தம் ஒன்றுதான் வழி என்பதாக முடிவாயிட்டு ரொம்ப அழகா அணையை கட்டி, இணைக்காக கட்டிய அணை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, இணைக்காக கட்டப்பட்ட அணை. ரொம்ப ஆச்சரியமா அங்க போயாச்சு, யுத்தம் தொடங்க போகிறது. ராமராவண யுத்தத்தை எப்படி வர்ணிப்பார்கள்னால், ராமராவண யுத்தத்திற்கு சமமாக எதை சொல்லுவது, சமுத்திரத்துக்கு சமமா எதை சொல்லணும்னா சமுத்திரத்தை தான் சொல்லணும், ஆகாசத்துக்கு ஆகாச பரப்புக்கு சமமா எதை சொல்லணும்னா ஆகாய பரப்பத்தான் சொல்லணும். ராமராவண யுத்தத்திற்கு சமமாக ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் என்னால் ராமராவண யுத்தத்தை தான் சொல்ல வேண்டும்ங்கிறது அந்த யுத்தத்திற்கு இருக்கிற தனிச்சிறப்பு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர், அவ்வளவுதான். அது தர்மம் கடைசியில வெற்றி பெற்றதுன்னு பார்க்கிறோம். போர் தொடக்கமாகிறது. மேலே நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்தார்கள்ங்கிற சரித்திரம். இந்திரஜித்து அவன் பெரிய யாகம் பண்ணான். எதுக்கு யாகம் பண்ணான்? ராமலட்சுமணர்கள் அழியணும்னு யாகம் பண்ணான். ஆச்சாரியர்கள்லாம் சிரிக்கிறா, பகவான் வாழணும்னு யாகம் பண்ண வேண்டி இருக்க
பலர் வாழணும்னு யாகம் பண்ண வேண்டி இருக்க சிலர் போகணும்னு யாகம் பண்ணுவார் உண்டோ, இந்த மாதிரி காரியம் கூட உண்டோன்னு வியக்கிறார்கள். அதற்கு மேலே அந்த இந்திரஜித்து கும்பகர்ணன் இவர்கள் எல்லாம் எங்கனம் ராமனாலே முடிந்தார்கள்ங்கிற சரித்திரம் அது நாளைக்கு அனுபவிக்க பிராப்தம். நாளைக்கு உறக்கம் பேருறக்கம்ங்கிறது தலைப்பு. உறக்கம் கும்பகர்ணனுடைய உறக்கம், பேருறக்கம்னா ராமனிடத்துல வந்துட்டா கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் பெரிய தூக்கத்தை பரிசளிச்சுட்டாரு இல்லையோ, எழுந்துக்கவே வேண்டாங்கிறா போல தூக்கம். நீ தூக்கம் தானே பிடிக்கும், தூங்கிட்டே இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டார்களோ இல்லையோ. மேலே நடந்த சரித்திரங்கள் நாளைக்கு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க பெறும். அதற்கு அடுத்த நாள் கடைசி நாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம். அன்னைக்கு தான் இரக்கமற்றவனும் இரக்கமற்றவன் இந்திரஜித்து, உறக்கமற்றவன்னா அவனை கொல்வதற்காகவே அவதரித்திருப்பவரான இளைய பெருமாள் லக்ஷ்மணன். மேலே ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்ன அன்றைய தினம் உபன்யாச கோஷ்டி நடைபெறும். அதனால் நாளை சாயங்காலம் 7 மணிக்கு அனைவரும் வந்திருந்து நடத்தி தர வேணுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்தை பூர்த்தி செய்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.